نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நம்மளை படைத்தான், பரிபாலிக்கின்றான், நம்மளை போஷிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு உயர்ந்தவன், அவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி உலகத்தில் ஆங்காங்கே ஒன்று கூடல்கள் நடைபெறுகிறது. அதில் ஒரு ஒன்று கூடலாக கொண்டச்சி என்ற இந்த ஊரிலே இறைவனுக்கு விருப்பமான ஒரு அவையில் நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். உலகத்தில் ஏராளமான கூட்டங்கள் நடைபெற்றாலும் ரப்புல் ஆலமீன் அவனை நினைவு கூறுகிற சபைகளுக்கு அவனுடைய அன்பையும் பாசத்தையும் கருணையும் காட்டுகிறான். அவன் மன்னிப்பு வழங்குகிறான். அன்பு தாய்மார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்புக்கு போவதற்கு முன்னாடி பெரியவர்களே, பிள்ளைகள் என்ன விளையாடுவார்கள் என்றாலும் அவர்கள் காதுகளுக்கும் நல்ல பல செய்திகள் போய் சேர வேண்டும். சிறியவர்களே, பிள்ளைகளே, கொஞ்சம் முன்னாடி வந்து அமர்ந்தால் உங்க உமாமார்களுக்கு இந்த செய்தி போய் கேட்கும். தாய்மார்களாகிய நீங்க அவர்கள் கொஞ்சம் பக்குவமா அமர வைத்தால் என்ன செய்திதான் இடையில வந்து குழப்ப பார்ப்போம். நான் ஒன்ன பேசிட்டு போவேன், நீங்க வேற ஒன்று புரிஞ்சிருவீங்க. பிள்ளைகள் அங்குமிங்குமாக ஓடுகிற நேரம் உங்களுடைய சிந்தனைகள் சிதற ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக, ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு கூலி தந்துருவான். பேசினா கேட்டா இதில் பலன் பெற வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இந்த விடயங்கள் நம்முடைய வாழ்வுக்கு பயனளிக்க வேண்டுமாக இருந்தால் வெறுமனே வந்து அமர்ந்து விட்டு நாம் செல்லக்கூடாது. நாம் பயன்பெற்று செல்ல வேண்டுமாக இருந்தால் மிக நிதானமாக கவனித்து இவைகளை கேட்கணும். சபை ஒழுக்கம் என்பதை நாம் படிக்கிற நேரத்தில் பெருமானாருடைய சபையில் மக்கள் எப்படி அமருவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் பக்கத்தில் ஒருவர் பேசாதீங்கள் என்று கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு கற்களை எடுத்து கோடு போடுவார்கள். அவைகளையெல்லாம் பெருமானார் தடுத்து கவனமாக கேளுங்கள், கவனம் சிதறக்கூடாது என்பதற்கு நிறைய அறிவுரைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிவுரைகள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப ஒரு முறை லேசாக ஞாபகப்படுத்தியவனாக ஈமானால் உயர்ந்த உத்தம தோழர்கள் உத்தமர்கள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது என்றால், நம்முடைய கல்விகளில் நம்முடைய பிள்ளைகளை உயர்வான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் என்ற எண்ணம் இருக்கு. நாம் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பேசுற நான், கேட்கிற நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டா நம்முடைய குடும்பம் நல்ல இடத்துக்கு வரணும். நீங்க மன்னார்ல முசலிகள நீங்க ஒவ்வொரு ஏரியாவாக பிரிஞ்சிருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் எங்க ஊர் நல்ல வரணும், எங்க ஊர் நல்ல பல பணிகள் செய்யணும், எல்லாத்திலையும் முன் வரணும் என்பதில் உயர்வடையணும் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த வகையில் ஊர் வாரியாக நீங்கள் இப்படி இருக்கிற நேரம் குடும்ப வாரியாக தனி மனிதன் ரீதியாக நாம் உயர்வடையணும் என்று நாம் எண்ணுகிறோம், அப்படி நினைக்கிறோம். அந்த வகையில் தப்பு இல்லை. இதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறார்கள். ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சு டாக்டர் ஆனா அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. ஊர்ல டாக்டர் போறாரு, படிச்சவராச்சு அப்படின்னும், அதான் லோயர் போறாரு, அதனால் உயர்வடைகிறாங்க. இன்ஜினியர் போறாரு, நேற்று வரைக்கும் பாடசாலையில சாதாரணமா படிச்சவரு இன்றைக்கு பட்டப்படிப்பை முடித்து விட்டு ஒரு இன்ஜினியராக மாறி ஊருக்கு போகிற நேரம் அவர் ஊரில் உயர்ந்து நடப்பார். 4 பேர் அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். பாத்தீங்களா, இன்ஜினியர் ஊருக்கு வந்திருக்கிறாரு, பழைய மாணவர், இந்த பாடசாலையில் படித்தவர், ஊருக்கு பெருமை சேர்த்தவர் என்று சொல்லுவார். இப்படி சில பேரை பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை ரொம்ப
ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும். அந்த செல்வாக்குகளுக்கு பிறகு அவர் ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு வருவார். ஊருக்கு அவர் வருகிற நேரம் 40 பேர் அவர் பக்கத்தில் முன்னாடி பின்னாடி நிற்பார்கள். அவருடைய அதிகாரத்தால் பலத்தால் அவர் உயர்வடைகிறார். இன்னும் சில பார்த்தீங்கன்னா ஓட்டாண்டியா நின்றவரு எல்லா தொழிலும் அப்படி போகும். ஆனா திடீரென்று பெரும் பணக்காரராக மாறியிருப்பார். அவருடைய பணத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஊர்ல பெரிய அந்தஸ்து கிடைக்கும். பள்ளிவாசல தலைவராக்கிறோமான்னு மசூரா பண்ணுவாங்க. அவர் ஒரு உயர் நிலைமைக்கு வருவார். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு இதுதான் உயர்வடைந்தவர், அதுதான் உயர்வடைந்தவர், படிப்பால் உயர்வடைந்தவர், இவைகளை எல்லாம் சொல்லி காட்டுவதல்ல தலைப்பு. ஈமானால் உயர்ந்த உத்தமர்கள் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. இது எதுக்கு பேசணும்னா, இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாம் சொன்ன பட்டியல் சொல்லாதவர்கள் இவர்கள் அவ்வளவு பேரை உட்கார வைப்போம். இதுல உயர்வடைந்தவரும் உலகத்துக்கே தெரியாத பெரிய ஒரு பணம் இல்லாத ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன் கல்வி ஈமானை சுமந்ததற்கு பிறகு அவர்கள் எப்படி உயர்வடைந்து உத்தமர்களாக மாறிய வரலாறு நம்மிடம் இருக்கிறது. அந்த உத்தமர்களை முன்னாடி வைத்து நான் சொன்ன இந்த உயர்வடைந்தவர்கள் பக்கத்தில் இவர்கள் நிற்பார்கள். ஈமான்ல உயர்வடைந்த சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நபிமார்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் கேட்கிறேன், ஒரு ஆயிரம் ஒரு சஹாபிய அவர் எடுத்தா அவர் ஏதாவது பசுமை புரிச்சு பண்ணி ஃபேமஸ் ஆனாரா? பணம் சம்பாதிச்சு மதீனாவிலிருந்து உலகத்துக்கு முழு உலகத்துக்கு தெரியுமா? உங்க ஊர்ல ஒரு வைத்தியர் இருந்தாங்க வைங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு. எத்தனை பேருக்கு தெரியுது? இந்த ஊர்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், செழிப்பா இருந்தாரு. உங்களை ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சா 1000 வருஷமா பேசுறீங்களா? சரி, 1000 வருஷமா வேணாம், அவர் 1000 வருஷமா இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாரு. 100 வருஷமா அவரை பத்தி பேசுவீங்களா? சரி, நீங்க பேசினாலும் அமெரிக்காவில் பேசுவாங்களா? பிரான்ஸ்ல பேசுவாங்களா? இந்தியாவில் பேசுவாங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை அலை சஹாபாக்கள் அவர்கள் யார் எவருக்கு தெரியாது. மக்கத்து வாசிகள், மதீனத்து வாசிகள் அவர்கள் வந்து படித்து பட்டம் பெற்று நான் லோயர், நான் இன்ஜினியர் சொல்லல, ஏதாவது கண்டுபிடிச்சு நான் மொபைல் போனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லல, நான் ரேடியோவை கண்டுபிடிச்சேன்னு சொல்லல. அவர்கள் ஈமானை சுமந்தார்கள். 1400 ஆண்டுகளாக சிலைகள் இல்லை, அவர்கள் பேரில் அதாவது எந்த சிலையும் இல்ல, ஒரு போட்டோ இல்லை. ஆனால் அமெரிக்காவிலும் இப்ப பேசுகிறார்கள், ஜெர்மன்ல பேசுகிறார்கள், பிரான்ஸ்ல பேசுகிறார்கள், அதாவது எத்தியோப்பியாவில பேசுகிறார்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகளில் பேசுகிறார்கள். உலகம் எங்கு திரும்பி பார்த்தால் அபூ தல்ஹா தெரியுமான்னு கேட்ட ரலியல்லாஹு அன்ஹு அவரை தெரியும் என்கிறார்கள். அபூ தல்ஹா தெரியுமான்னு கேட்ட ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த உயர்வு நீங்கள் உங்களுடைய அப்பம் பாட்டனை கூட 100 வருஷமா ஞாபகப்படுத்த மாட்டீங்க. கொண்டச்சி அந்த காலத்தில் உள்ளவர்கள் திரும்ப 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 நீங்கள் அப்படி பேச மாட்டீர்கள். 1400 ஆண்டுகளாக இடைவிடாமல் எந்த ஒரு போட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி பதிச்சு அவர்களை அந்த மாதிரி வச்சு அதை போய் பேசிக்கிட்டா பரவாயில்ல, சுயமாக வருகிறோம், அந்தந்த ஊர்களில் பேசுகிறோம், கிராமங்களில் பேசுகிறோம், மிம்பர்களில் முழங்குகிறோம். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், உலகத்தில் அல்லாஹ் போட்ட மாநாடு, இன்றைக்கு அமெரிக்காவுடைய மாநாடு, ரஷ்யாவுடைய மாநாடு, சைனாவுடைய மாநாடு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று பள்ளியில் அழைக்கிறேன். எல்லா வேலையும் சின்னதா போயிடும். அல்லாஹ் கூப்பிட்டா உடனே எல்லாத்தையும் சின்னதாக்கி அந்த மாநாடுகளுக்கு மக்கள் எல்லா பகுதிகளிலிருந்தும் தங்கள் வேலைகளை விட்டு பள்ளிவாசலுக்கு கொண்டு சேருகிற அற்புதமான நாள் கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த பள்ளிவாசலுக்கு போனால் இன்றைக்கு யாரை பற்றி அதிகமாக பேசுவதை நீங்கள் கேட்கிறீங்க? அருமை தோழர்களுடைய வரலாறுகள் அவ்வப்போது வந்து செல்லும். நீங்க கேட்கிறீங்க, நான் கேட்கிறேன், இதை இன்றைக்கு யாராவது சொல்லி பேசணுமா? யாராவது ஒரு தலைவர் இருந்தா உட்கார வச்சு போட்டு கண்ணு முன்னாடி புகழும், இவர் அப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி, அவர் அப்படி, எல்லாம் அவர் எழுதி காட்டலாம்.
அவர் போன பிறகு அவனும் பேசவே இல்லை. அவர் தலையில அந்த அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் அவர்கள் அதிகாரம் படைக்கப்பட்டால் அவரை எவரும் சிலாகித்து பேச மாட்டார்கள். ஆனால் எங்களிடம் பணம் தந்து நாங்கள் பேசவில்லை. ஜமாத் ரீதியாக நாங்கள் பிரிந்திருந்தாலும் எந்த ஜமாத்து பாகுபாடும் இல்லாமல் உத்தம தோழர்களை நாம் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். வரலாறு ரீதியாக அவர்கள் பேசப்படாத ஆண்டுகளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எல்லா காலங்களிலும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உயர்வை வேற எதனாலாவது எடுக்க முடியுமா? இப்ப சொல்லுங்க, நீங்க பேனாவை புக்கை எடுத்து எனக்கு சொல்லணும். இந்த உயர்வை ஒருவர் அல்ல வைத்தியராக வேணான்னு சொல்லல, இன்ஜினியராக வேணான்னு சொல்லல, படிக்க பட்டம் பெறுங்க. ஆனால் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு உயர்வடைவதற்கு 1400 ஆண்டுகளாக நாம் அவர்களை பற்றி பேசுற நேரம் கல்வி உருகி கலங்கி இப்படி ஒரு வாழ்க்கையாக துடிச்சு போகிற அளவுக்கு பல கண்கள் கண்ணீரை சொருகிற அளவுக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்து அவர் உயர்வடைந்தார்களே, பிறப்பிலே உயர்வானவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 மோசமானவர்கள் என்று பட்டியலில் இருந்தவர்கள் இன்றைக்கு என்னுடைய கண்களை கண்ணீரால் அழைக்கிறார்கள். நான் சொல்லவில்லை, திருக்குர்ஆனில் இறைவன் சொல்கிறான். அவங்க யாரு தெரியுமா? ஆரம்பத்துல உலகத்தை 50 பேர் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு இதுல யாருப்பா நல்லவன் யாருப்பா கெட்டவன் ஒரே அவையில் தீர்மானிச்சான். நான் கேட்கிறது சொல்றது புரியுதா? எல்லாரும் உட்கார வச்சாச்சு. ஆதி நபி காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள எல்லாரும் ஒரு சபையில் உட்கார வச்சு இவங்க தான் பெஸ்டான ஆள், இவங்க தான் ரொம்ப இதான ஆட்கள் அப்படி தெரிவு செஞ்சா இந்த ரொம்ப 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 மோசமான லாஸ்டா போவாங்களே அவங்க தானா இஸ்லாத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் ஆவதற்கு முன்னாடி இருந்தாங்க ஒரு கூட்டம். அல்லாஹ் சொல்றான், குன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் என்றார். நரகத்துல போட்டா நரகத்துல லாஸ்ட் நீங்கன்றாங்க. நீங்கடா யாரு? குர்ஆன் இறங்குற முன்னாடி யாரு இருக்கிறாங்க? அவங்க தான் நீங்க. குத்து பட்டா எப்பயோ வந்தவங்க இல்ல, முன்னாடி இருந்தாங்க நீங்கப்பா அப்படின்னா நீங்க அர்த்தம். 1100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நீங்க அப்படி வராது. குர்ஆன் இறங்குற நீங்க யார் சொல்றான்? சஹாபாக்கள. நீங்க யாரு தெரியுமாப்பா? உங்களை கொண்டு போய் சுவர்க்கமா நரகமான்னு கேட்ட முன்னாடி, இஸ்லாம் கிடைக்கும் முன்னாடி, உங்க கல்வி ஈமானால் அடைய முன்னாடி, ஈமானால் அலங்கரிக்க முன்னாடி உங்களை கொண்டு போய் போட்டா நரகத்துக்கு தான் நீங்க போவீங்க. சரி, நரகத்துல எந்த பகுதி? நரகம் குழி. அதுல பாதாளத்தில் அப்படியே போய் 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 குழி. சொர்க்கம் மேல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மேல, உயர்வு மேல, தாழ்வு கீழே. அல்லாஹ் சொல்றான், அந்த குழி படு குழியில நீங்க லாஸ்ட் இருப்பீங்கப்பா, நீங்க லாஸ்ட். அப்படி இருந்த ஒரு கூட்டம் நாகரிக அவங்களுக்கு பேச எப்படி பழகணும் தெரியாது. அடிச்சு கொள்வார்கள். இங்கால ஒருத்தன் பாஞ்சா அடிச்சா அந்த கோத்திரத்திலிருந்து இவர் கிடைக்கிறது. இது 100 வருஷத்துக்கு பகம் விடும். இங்கால ஒரு குளம் விடும், அங்கால ஒரு குளம் விடும். இங்கால ஒன்று அங்கால ஒன்று. நானா நீயா? அதான் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, படிச்சதே இல்லை, காட்டு பிராண்டியா நடப்பார்கள். அவங்க பெருமைக்கு அவங்க இறக்கம் கூட இல்லை. சொந்த பிள்ளைகளை குறைத்து விட்டு சந்தோஷப்பட்டு வந்த வரலாறுகளாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மனிதர்கள் உலகத்துல யாருக்காவது மைக்க கொடுத்து இவங்களை திருத்துங்கன்னு சொன்னா என் பார்வையில சாத்தியமற்ற செயல் தான் சொல்லணும். என்ன இங்க இருந்து அங்க பறங்கன்னா பிளைட்ல நான் பறக்கிறது. இத மாதிரி அங்க போதையில உள்ள ஒரு ஆள், விபச்சாரத்துல மூழ்கின 4 பேர், கொலைகாரர்கள் உட்கார வச்சு அஷராமலைக்கு பயம் கேளுங்கன்னா நாங்க என்ன நினைப்போம்? எப்படி மாறுவாங்க? இவங்கெல்லாம் மாத்தலாமா? எப்படி மாத்துறது? துடிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். உங்க ஊர்ல கொஞ்சம் கூட்டி வாங்க பாப்போம். மஸ்தில கிடைக்கிறவங்க இருப்பாங்க, போதையில அப்படி ஒரு 25 பேர் கூட்டி வாங்க. பைக்க பிடிச்சி எல்லாம் பேசுவோம். விளங்குமா? 5 பேர் வானத்தை பார்த்துட்டு வேற மஸ்தில நிற்பாங்க, வேற போதையில போயிடுவாங்க. அப்படி என்றால் அப்படி ஒரு கூட்டத்துக்கு பெருமானார் வருகிறார். அந்த கூட்டம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஆள் வந்துட்டாரு, இவர் பேச கேட்போமே, என்ன சொல்றேன்னு கேட்போமே,
அப்படி வந்தாங்களா இவரை காலி பண்ணிடுவோம். இவரை எங்கெல்லாம் நல்லவரை நிற்கிறாரு, ரொம்ப தூய்மையா நிற்கிறாரு, இவர் செய்கிறாரு, இவரை காலி பண்ண முடிவெடுக்கிறாங்க. வந்த பெருமானாரை யாரு வெட்டணும் என்று சொன்னார்களோ, கொல்லணும் என்றார்களோ, அடிச்சு இல்லாமலாக்கினார்களோ, அந்த மனிதர்கள் அவர்கள் கல்விகளுக்குள் ஈமான் நுழைய ஆரம்பித்தது. அந்த ஈமான் நுழைந்த பிறகு அல்லாஹ் உங்க பேர் அழிக்க விரும்பல. நீங்க உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து 7 அடிச்சு பாருங்க, 7 மட்டும் அடிச்சு பாருங்க. நீங்க புக்குகளை பத்த வைக்கலாம். யூப்ரட்டிஸ் நதி, புராத் நதி ரத்த கடல்ல ஓடுது. ஒரு அறிஞர் சொல்றாரு, நிஜமா ரத்தத்தில் ஓடல, ஏன்னா அறிஞர்களை அவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள். பகுதாத யூனிவர்சிட்டிகள் அந்த பல்கலைக்கழகங்கள் உள்ள புத்தகங்களை எரித்தார்கள். அப்போ சொல்றாரு, புத்தக எரிப்பும் மனிதர்களுடைய படி குறையும், இதோட இஸ்லாத்தை அழிச்சினோடு முடிவெடுத்தாங்க. ஆனால் ஒரு வரி குர்பானி நீக்க முடியல. முஸ்லிம் பல்கலைக்கழகங்கள் 10 எரிஞ்சிச்சு, அறிஞர்களை கண்டத்தில் கொண்டார்கள். நீங்கள் நானும் பெருமானார் ஓதின குர்பானை ஓதுறோம், அந்த தோழர்களுடைய வரலாறை அழிக்க முடியல. இன்றைக்கு பேசுகிறோம். இதுதான் ஈமான். ஈமானை சுமந்த பிறகு உங்க புள்ளையில படுமோசமான ஒருவரை ரப்பு தேர்ந்தெடுத்தால், ரப்பு தெரிவு செய்தால், அல்லாஹ் அவரை தெரிவு செய்தால், அவர்தான் கொண்ட சிறப்பு மிக சிறந்தவராக மாறுவார். அவருடைய சிறப்பை யாரும் அடைய மாட்டார்கள். எந்த படிப்பாலும் அடைய முடியாத சிறப்பை ரஹ்மான் அவருக்கு கொடுப்பான். எங்களை யாருப்பா சிறந்தவர்? இந்த சபையில நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களை யாரு சிறந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்த ஒரு ஆள் அவரை சொல்லுவாரு, ஒரு ஆள் இவரை சொல்லுவாரு, ஒரு ஆள் அவரை சொல்லுவாரு. அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அதுக்காகும் உங்களில் அல்லாஹ்வுடைய யாருக்கு கண்ணியம் தெரியுமா? ஏப்பா இங்கதான் உங்களுக்கு தான் கண்ணியம், நீங்க மினிஸ்டர் வாங்க, ஏப்பா உங்களுக்கு தான் கண்ணியம், நீங்க ஆட்கள் வாங்க, பணக்காரர் நீங்க வாங்க, கண்ணியம். இங்க ஒரு ஏழை இருப்பார், சேரை செல்வியும் காலையில பார்த்தா வயல் வெளியில் நிற்பார். அவருடைய தக்குவாவுக்கு ஈடு செய்கிற தக்குவாவை சபையில் இல்லைன்னா அல்லாஹ் சொல்றான், எனக்கு அவனால இருக்கும், எனக்கு கண்ணியம் அல்ல கண்ணியம். ஒவ்வொரு மனுஷன்டையும் கண்ணியம் இருக்குது. உங்கள்ட்ட நான் இவ்வளவு கண்ணியம் வச்சிருக்கிறது மாதிரி ரப்புல் ஆலமீன் கண்ணியம் கொடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் தக்குவாதாரிகளோ அவர்களைத்தான் அல்லாஹ் பிடிச்சு நெருக்கிறான். அல்லாஹ் பிடிச்சு இறக்கமாக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவரை நெருக்கினான். என்ன ஆகும் என்பதை நீங்க வரலாறெல்லாம் படிக்கிறீங்க. ஒவ்வொரு ஊரிலையும் நீங்கள் கேட்கிற பயன் மட்டும் போதும். இந்த பேர்களை அழிக்கவே முடியாது. எவன் என்ன சேர்ந்து எதை பண்ணி எப்படி பண்ணினாலும் இந்த தோழர்கள் பேர் அழியாது, இந்த உத்தமர்கள் பேர் அழியாது. ஈமான் ஒருவரை உயர்த்தினால் அந்த உயர்வை கண்கூடாக பார்க்கிற அதிசயத்தை நாம் பார்த்துட்டே வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பேச்சுக்கு குர்ஆன் எடுத்துக்கொள்வோம். குர்ஆன்ல ஒரு ஆள் பேர் வர்றதுன்னா ரொம்ப அதிசயம். இந்த பேர் வருவதுன்னா ஒரு ஆள் அதிசயம்னா இதை தப்பா சில பேர் புரிவாங்க. ஏன்னா குர்ஆன்ல உள்ள பேர் அவர் வச்சிருப்பார், எகியான். இப்ப நான் சொல்ல வர்றது அது இல்லை. இவர் குர்ஆன்ல உள்ள பேரை வச்சுட்டு என் பேர் குர்ஆன்ல வருதுன்னு சொல்லக்கூடாது. குர்ஆன்ல எல்லாம் எகியான் பேர் வச்சுட்டாங்க வைங்க, அது எகியான் நபி. அந்த நபி பேர் வர்றது என்பது அவ்வளவு லேசி இல்லை. நீங்க ஏதாவது ஒன்றுல உங்க பேரை கொண்டு வரதுன்னா அதுக்கு ஒரு முயற்சி இருக்கணும். ஏதாவது ஒன்றுல இன்னைக்கு நியூஸ் உங்க பேரை சொல்லிட்டாங்கன்னா ஒன்று நீங்க நலவு செஞ்சிருக்கணும், இல்ல ஏதாவது குற்றம் பண்ணிருக்கணும். ஏதோ நல்லவனா சொல்லுவான், இல்லைன்னா கொடலாமா சொல்லிடுவான். பேர் வர்றதுக்கு ஏதோ ஒரு முகாந்தர் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கணும். குர்ஆனுக்குள்ள வர்றதுன்னு வைங்க, இத்தனை கோடான கோடி பேர்ல குர்ஆன்ல பேர் வரணும் அப்படின்னா அல்லாஹ் தெரிவு செய்யற பேர் தான் வரும். அது வந்துச்சுன்னு வைங்க, நீங்க கூகுள்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல இதுல எல்லாம் போட்டீங்கன்னா வீடியோவை சேவ் பண்ணி அதுல வச்சு எல்லாம் வச்சிருமா அழிஞ்சு போயிடும். யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு பேசி நாளைக்கு முடிப்பாங்க. திருக்குர்ஆனில் ஒரு பேர் வந்தால் அவனுக்கு அரபே தெரியாது, சைனாக்காரன். அவன் வெண்டனுவான், வெண்டனுவாங்க, அவன் வெண்டனுவான். உனக்கு உச்சரிப்பு வராது, அவன் உச்சரிப்போட குர்ஆன் ஓதலாம். இந்த ரமலான்ல அமெரிக்காவில இப்ராஹிம் நபி ஓதினாங்க, ஸ்ரீலங்காவில ஓதுனாங்க,
கொண்டச்சிலே ஓதுறீங்க, முஸ்லிம்ல ஓதுறீங்க, வெப்பகுளத்துல ஓதுறீங்க, பண்டனாலில ஓதுறீங்க, எல்லா இடத்துலயும் இப்ராஹிம் நபி, குர்ஆன் ஓதுறீங்க, எல்லா இடத்துல ஜக்கரியா நபி, மூசா நபி. இதை யாருக்காவது இப்படி கொண்டு வரலாமா? அதுல என்ன விஷயம்னா, பேப்பர்ல இன்னைக்கு ஹெட்லைன் வரும். எப்படி வரும்? ஒட்டம் பிட்டம் வரும். எது ஒட்டா இருக்குதோ, ஜோ பைடன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இது பேசினாராங்க, ஏதோ அந்த ஒட்ட போடுவான். உங்க கொண்டச்சில ஒரு வீட்டுல வாப்பா, வெளியே போப்பா, மானம் பார்த்து வெளியே போகணும், செருப்பா அடிக்கும் பார்ப்போம் அப்படின்னா நாளைக்கு பேப்பர் வருமா? கொண்டச்சி ஒரு தந்தை மகனை பார்த்து செருப்பை காட்டி அடிப்பண்றாரு, இது பேப்பர் வருமா? நாளைக்கு நியூஸ் சொல்லுவாங்களா? பிரேக்கிங் நியூஸ் வருமா? பிரேக்கிங் நியூஸ் வருமா? ஒரு வாப்பா கல்லான அடிப்பாடு சொன்னாங்க வருமா? எவ்வளவோ மீட்டிங் நடக்குது, அதுல வீடியோ எல்லாம் பண்ணுவாங்க, ஜனாதிபதி பேசுறப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாப்பா மீடியா எல்லாம் பண்ணுவாங்க, அவ்வளவும் பதிவை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவைகளை திரும்பி யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. எல்லாம் பயமாகுது, திரும்பி யாரும் கேட்கறதுக்கு இல்லை. எப்பயோ ஒரு பதிவு போட்டு திரும்ப ஒரு முறை நாலு முறை பாப்பா, அவ்வளவுதான். இப்ராஹிம் நபி அவர் சின்னவர், அவங்க வாப்பட கேட்கிறாரு, பாப்பா இவன் தளபதி செய்தான், எதுக்கு பாப்பா செய்தான் வாங்குறீங்க? அவர் கேட்கிறாரு, வாப்பாவோட பேசுறார். பாப்பா செய்தான் செய்யுது, நீங்க சின்ன செஞ்சு செஞ்சு சில மாதிரி வடிக்கிறீங்க. அவர் வாப்பட சிறைன்னு கேட்காம வாப்பா புரியறதுக்கு செய்தான் வேலை செய்தான் எதுக்கு பாப்பா உனக்கு கேட்கிறாரு. அவங்க வாப்பா அருமையா கேட்கிறாரு, யாபத்தி என் அருமை தந்தையே, யாபத்தி திரும்ப திரும்ப திரும்ப. உலகத்துல அந்த பக்கம் வீடியோ கேமரா இல்ல, இந்த பக்கம் ரெக்கார்டிங் இல்ல, மைக் இல்ல, செட்லைட் இல்ல, ஒண்ணு இல்ல. ரப்பு மட்டுமே அந்த துண்டை எடுத்து இந்த யூடியூப்ல வீடியோ போடுவாங்க தெரியுமா? பயம் முழுக்க போகும், ஒரு துண்டை வெட்டி ஷார்ட் கிளிப் போட்டு விட்டுருவாங்க. ரப்பு என்ன பண்ணலாம்? அந்த துண்டை மட்டும் கலட்டி எனக்கு பிடிக்கும் பாரு, நீங்க ஓதுங்க. எப்ப எவ்வளவு வேணும்? 5 வருஷம், 10 வருஷம், அட 1000 வருஷமா சொல்லுங்க. சொன்ன நன்மை, ஒரு ஈமானிய வார்த்தைய ஓதினால் நன்மை. என்ன ஈமானிய வார்த்தைனா ஊட விட்டு வாங்க வரணும். இந்த குர்ஆன்ல பேர் வாங்குறது இவ்வளவு கஷ்டம், அதுல ஒரு பேரு ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் பேர் காணோம். அவங்க கேட்கவே இல்லை. யார் சொல்ல எங்க பேராவது வராத உங்க மனைவிமா? ரசூலுல்லாஹ் பேர் நானுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு 4 முறை. என் பேரு இல்ல, அவங்க மனைவி பேரு, உங்க பேரு இல்ல, யார் பேரு இல்ல. நான் சொல்ல நபிமார்கள் அந்த அந்த பட்டியலில் இவ்வளவு நபி 25 தான் நல்லா தேர்ந்தெடுத்தான். என்ன 25 தானா? 1000 நபி வந்தார்களே, எல்லா மொழியிலே வந்தார்களே, இந்த நபி தேவையில்லை இவ்வளவு அப்படி என்று பெண்கள் ஒரு 4 பேர் எடுத்து போட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன், இம்ராத் ஃபிரௌன் இப்படி கொண்டு வந்தல்லாம் சில நபிமார்களை காட்டிட்டு இது போதும். ஆயிஷா நாய் கேட்கல, யார சொல்லலாம்? என் பேர் வராதா? என்ன மனைவி பேர் சொல்றீங்க? ஹதீஜாமா கேட்கல, இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு செஞ்சது என் பேர் வராதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கல, பேரு வந்து வேற மாதிரி வரும். வெச்சா அதாவது 2 பேர் நின்றாங்க, போயிருந்தாங்க வரும், பேர் வரல. அல்லாஹ் அவைகளை போடவில்லை. ரப்பு எது குர்ஆன்ல போட்டான் தெரியுமா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்க வீடியோவை நீங்க கணக்கெடுக்க மாட்டீங்களோ, உங்க பத்திரிகைகளை எழுத மாட்டீங்களோ, நீங்க எதுக்கு அந்த அளவுக்கு கவனம் கொடுக்க மாட்டீங்களோ? ஒரு தகப்பனோட ஒரு மகன் பேசினார். அந்த மகன் இப்ராஹிம் ஒரு பேரு. அவர் அருமை வாப்பாவுக்கு சொல்ற எந்த கேமராவும் இல்லை. ரப்பு சொல்ற உலகத்தில் நீங்க அம்பட்டு பேரும். நீங்க ஜனாதிபதியா ஓது குர்ஆன, நீங்க பிரதமரா நீ ஒரு முஸ்லிமா நீ ஓது குர்ஆன, நீ பெரிய பணக்காரன் ஓதி ஏதோ ஓதணும் தெரியுமா? யா அபதி யா அபதி யா அபதி, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, மாலா யஸ்மா வலா யுப்சிரு வலா யுலியாக்க சரியா. எதையும் கேட்காதே வாப்பா, எதையும் பார்க்காதே வாப்பா, எதையும் செய்யாதே வாப்பா. இதை போய் வாங்குறீங்களே வாப்பா, ஏன் வாப்பா? அவர் வாப்பா பேசுறாரு, யா புனைய, என் அருமை மகனே, வா மகன் பேசப்போல யாபத்தி, வாப்பா பேசுற நேரம் மகன் என்ன சொல்லே காணும். அந்த இடத்துல மகனே இல்ல,
அரைச்சு மண்ணைக்கு வஞ்சுரி மல்லியா கல்லால் அடிச்சுக்கணும் போடுங்க வஞ்சுரி மல்லியா தொலைச்சிங்கிறது போ அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்குமே. ஒரு மகனை போட்டு வாப்பா ஏசிட்டாரு காலங்காலமா சொல்ல மாட்டான் மகனை திட்ட மாதிரியா மகனை திட்டவில்லை படிக்கிற அம்புட்டு பேர் இப்ராஹிம் ஏற்றுக்கொள்றாரு. வாப்பா ஏசுற நேரம் எவ்வளவு அருமையான ஒரு புள்ளு எவ்வளவு அருமையான புள்ளு அவர் பேசின அந்த சொல்லி ஈமானிய சொல்லி அல்லாவுக்கு பிடிச்சிட்டா இத யாராவது நிப்பாட்டலாமா? அதை ஓதுறத கொண்டுச்சுனா நீங்க நிப்பாட்டுவீங்களா? கொழும்புல ஓத மாட்டாங்களா? காண்டில ஓத மாட்டாங்களா? கண்டில ஓத மாட்டாங்களா? எவனாலும் நிப்பாட்ட முடியாது. ஒரு உயர்வை ஈமானுக்கு இறைவன் கொடுக்கிறார் என்பதை இந்த வரலாறு சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். யூசுப் நபி ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசுகிறார். ஜெயில பேசுகிறீங்களா வந்தா சாப்பாடு கொடுக்கறதுக்கு இடையில கணவரை விளக்கம் கேட்கிறாங்க. கொஞ்சம் இருங்க விளக்கத்தை சொல்றேன். அதுக்கிடையில கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. எங்க வாப்பா இப்ராஹிம் ஆரம்பிக்கிறாரு. எங்க வாப்பா யாக்கூப் வாப்பா இசாக்கு வாப்பா இப்ராஹிம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ராயேல் சொல்லுகிறார். இந்த ஈமானிய சொல்லுகளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? யூசுப் யார் தெரியுமா கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த விஷயத்தை ஏன் இந்த தலைப்பை போட்டிருப்பாங்க நம்புறேன்னா, ஈமானால் உயர்ந்த உத்தமர்கள் தான். அந்த உத்தமர்கள் வரலாறு போ கேட்டுட்டு தலை ஆட்டிட்டு இங்கிருந்து போறதுக்கு இல்ல. உங்க வீட்டுல படுமோசமான பிள்ளை உங்க முன்னாடி நின்றா இந்த ஈமானை மட்டும் நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்க வைங்க, இன்ஜெக்ட் பண்ணி விட்டல வைங்க, ஈமானை கொடுப்பதற்காக வேண்டி முழு மூச்சாக பாடுபட்டால் நீங்கள் இறுதியாக அவர் கையை பிடித்து கண்கலங்கி மகன் போயிட்டு வருகிறேன் என்று உங்களுடைய பயணம் மரண பயணத்தை நீங்கள் இந்த உலகத்தை முடித்துக் கொள்கிற நேரம், உங்கள் உறவுகள் உங்களை சுத்தி பார்க்கிற நேரம், நீங்கள் அவருக்கு ஈமானை மட்டும் கொடுத்து விட்டு போனீர்கள் என்றால் அந்த படுமோசமான பிள்ளை உயர்வான ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். எந்த மடியில் உங்க பிள்ளை நிற்கிற நேரம், அது அழுகிற நேரம் நீங்கள் துடித்து போனீர்களோ, நீங்கள் அவ்வளவு அதாவது நோய்வாய்ப்பட்ட நேரம் பதறி கொண்டு போய் டாக்டர் என் புள்ளன்னு துடிச்சுக்கிறோம். அவங்க புள்ளைக்கு ஒரு வேதனைடா எவ்வளவு நல்லா கண்ணீர் வடிச்சுக்கிறோம். ஏன்னா உங்க மகனாச்சு என்று துடிக்கிறீங்களே. அவருக்கு ஒரு உயிர் வந்தால் ஒரு தாயை விட அதை சந்தோஷப்படுற வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு இழிவு வந்தால் ஒரு தாயை விட கவலைப்படக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டாங்க. தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நற்செய்தியை எடுத்துக்கொண்டு இந்த கேட்ல இருந்து வெளியே போங்க. உலகத்தில் நீங்கள் எந்த இடம் போனாலும் ஈமான் ஒன்றின் கல்புக்குள் நுழைந்தால் இந்த ரப்பு உங்களை விட மாட்டான். இந்த வானம் உங்கள் பிள்ளைகளுக்காக திறக்கப்படும். இந்த பூமி உங்கள் பிள்ளைகளை சுமந்து கொள்ளும். ரப்பு தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, பெண்களே, பெரியவர்களே, நீங்கள் அந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதனால் அருமை தோழர்களுடைய வரலாறுகளுக்கு நான் மெல்ல மெல்ல நுழைந்து செல்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஈமானுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். உங்க வீட்டுல ஈமானுக்கான ஒரு முயற்சி இருக்கணும். அவர்களுடைய கல்விகளுக்கு அது சங்கமமாவதற்கு நீங்கள் முடிவெடுக்கணும். அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் உழைக்கணும். அதற்காக பாடுபடணும். ஈமான் மதீனாவிலே மக்காவிலே மெல்ல மெல்ல உதயமாக ஆரம்பிக்கிறது. படுஜாகியத்தில் இருந்தாங்க, கடும் பிரச்சனையில் இருந்தாங்க. அந்த ஈமான் இப்பொழுது மெல்ல மெல்ல சிரிக்கிறது. அவருடைய கல்விகளுக்குள் நுழைய ஆரம்பித்தது. அவர்கள் முழுக்க மாறினார்கள். மனைவிமார்களை மிதித்தவர்கள் மனைவிமார்களுக்கு கண்ணியம் கொடுத்து பேசினார்கள். கணவன்மார்கள் மாறி இருந்தார்கள். குடியோடு நின்றவர்கள் குடியை விட்டுவிட்டு மனைவிமார்களுடைய தலைகளை தடாவினார்கள். நான் உங்கள் மனதை நோகடித்து விட்டேன் என்று துடித்து பேசினார்கள். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். ஆண் ஆதிக்கமாக நின்றவர்கள் ஆண்கள் அடங்குவார்கள் என்று கேட்ட அரபிகள் அவர்கள் பெண்களை பக்கத்தில் வைத்துவிட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும், உங்க மனசை நோவிச்சதா என்று கேட்டார்கள். முழுக்க ஜஸீரத்துல் அரப் மெல்ல மெல்ல மாறப் போகிறது. மக்காவிலும் மதீனாவிலும் உலகமே பார்க்காத மனிதர்கள் உருவாகி இருந்தார்கள். மனிதர்களை பார்த்து இன்னும் சில மனிதர்கள் அசந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு, அதாவது மேற்கத்திய நாடுகள் பலஸ்தீனத்தை பார்த்து அசந்து போறாங்க. இப்படி வரலாமா? இப்படி மனுஷன் இருப்பானா? இந்த மாதிரி இருப்பாங்களா என்று அசந்து போறார்கள்.
என்னப்பா அல்ல அல்லான்றாங்க, உண்ட போற அல்லான்றாங்க, புள்ள போட்டால் அல்லான்றாங்க, அவங்க அல்லா விட்டு வரமாட்டாங்களா? இவ்வளவு இறக்கமா ரப்போட இப்படி வாழலாமா? நாங்க என்னப்பா வாழ்றோம்? அவர்கள் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கிற fastest growing religion in the world, உலகத்தில் அதிபயங்கரமாக பரவக்கூடிய மார்க்கம் 233 வீதம் இஸ்லாம். எண்ணி பார்க்கலாம், எல்லாம் கூட பரவுது. மத்த எந்த மார்க்கும் பக்கத்துல இல்ல. 233 வேலை ரொக்கெட் வேகத்துல அமெரிக்காவை இஸ்லாம் கம்பி கொண்டிருக்கிறது. அவர்கள் பார்த்து அழுகிறார்கள். பலஸ்தீனத்தில் எங்களை மாதிரி மனிதர்களா? நாங்க உலகத்துல சாதனை படைச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், உங்களை கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோம். இவங்கள மாதிரி எங்களுக்கு வாழ இயலாது. இந்த மனுஷன் என்ன மனிதர்கள்? தன் ரப்பை விட்டு பிரிந்து வராத மனிதர்கள். இன்னும் அவர்கள் ரப்ப மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஜனாசாக்கள் தூக்கப்படுகிற நேரம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிறார்கள். இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் பார்த்து அசந்து போகிறார்கள். இவர்கள் மனிதர்களாக கேட்கிற அளவுக்கு ஆகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் அது எக்ஸ்பயர் இல்லை. வீட்டுல ஜாம் போத்தல எக்ஸ்பயர் டேட் பாப்பீங்க. நீங்க இதுக்கு எக்ஸ்பயர் வந்துடும், பேசுற எனக்கு எக்ஸ்பயர் வரும், ஆனா மௌத்தாகுது. இந்த பஃபர் உடைஞ்சு போயிடும், இந்த மிக்சருக்கு எக்ஸ்பயர் வரும். இந்த குர்ஆனுக்கு ஈமானுக்கு எக்ஸ்பயர் இல்லை. அல்வரைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மௌல் கியாமா வரைக்கும் அற்புதமான ஒரு ஈமானை வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த ஈமான் வேணுமா? அவருடைய வாசம் வேணுமா? அதை நுகர்ந்து பார்க்கணுமா? கண்ணுக்குள் நுழைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதான் ஆச்சரியம். என்னன்னா, ரோட்ல கடையில் வைக்கிற ஏதாவது ஒரு பொருளை கடையை திறந்து வச்சுட்டு சல்லி இருக்கிறான்னு கேட்டா தந்துடும். உங்களுக்கு சோறு பார்சல் தரக்கு முடிவெடுத்தாங்க நிர்வாகி, உங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிருவாங்க. ஈமான் அப்படி இல்லையா? ஒரு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணுமா? ஈமான கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிவு செய்யணுமா? சுப்ஹானல்லாஹ். கொடுத்து வைக்கலையா? சதா செஞ்சமைப்பா, ரப்புக்கு தலை கீழே வச்சு வந்திருக்கிறோம். இவ்வளவு பேர் இருக்கு, உலகத்தில் இவ்வளவு மக்கள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை சஜதா செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்னா, கொடுத்து வச்சவங்க தெரிவு செஞ்ச போற இடையில பறிச்சிடும். நீ லாயக்கில்ப்பா, உனக்கு தந்து பார்த்தேன், உனக்கு கணக்கு இல்லை, உனக்கு தந்தனா நீ பெருமதி உணர்ந்தியா? ஈமான வித்து சம்பாதிக்க பார்க்கிற, நீ ஈமான வித்தியாவ பண்ண பார்க்கிறேன். ஈமான தந்தால் நீ பெருமதி உணரணும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது நாங்க விரும்பி கொடுக்குவோம். சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, உங்க அம்மா மாதிரி முஸ்லிமா நிக்க, உங்களை அந்த தாய் வைத்தை தேர்ந்தெடுத்து அவன் படைத்தானா? நீங்களே படைச்சு கொண்டீங்களா? உங்களை அவன் உங்களுக்கு இந்த இடம், உங்க வாப்பா இவர்தான், உங்களுக்கு ஒரு பள்ளியில் அசான் சத்தம் கேட்கிற மாதிரி உங்களுக்கு கிண்டிகளோடு அல்லாஹ் உங்களை தெரிவு செய்தாரே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை என்னை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். இப்ப இந்த ஈமான நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இதை எப்படி பாதுகாக்கணும்? சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக கேளுங்க. அதிகமான சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர்களை தேர்ந்தெடுத்த விதங்களை கொஞ்சம் பாருங்க. நான் சிரிக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்க, அல்லாஹ் சிரிச்சா புரியுங்க. ரப்பு சிரிப்பானான்னு கேட்டீங்கன்னா, ஒரு எறும்பு போகுது, இதை பார்த்துட்டு எறும்பை பார்த்துட்டு நான் என்ன எனக்கு உணர்வு ஒரு கவலை வருமா? கோபம் வருமா? எறும்பு கடிச்சா கோபம் வருது வேற. எறும்புக்கு எனக்கு என்னவா? எறும்பு பாருது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் எறும்பை விட சின்னது. அவ்வளவு பெரிய ஒரு ரப்புல் ஆலமீன். ஆனால் அவன் எங்களை பார்த்து சிரிப்பான் என்றால், அந்த ஒரு செயலை செய்ய முடியும் என்றால், ரப்புடைய அன்பை பெற முடியும் என்றால், அது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து மண்ணிலே ஒவ்வொரு தோழர்களும் ரப்போடு நெருங்க பார்த்தார்கள். ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து சிரித்தார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒருவர் வருகிறார். அவர் ஒரு விருந்தாளி. அரபு நாட்டில் விருந்தாளி வந்தா அந்த காலத்துல, இப்ப உங்க ஊர்ல நான் விருந்தாளி வந்தேன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு விருந்தோம்பல் தராட்டியும் இந்த டவுன்ல கடைகள் இருக்குது, ஹோட்டல் திறந்து வச்சிருப்பாங்க, போய் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஹோட்டல் இல்லை. போற வழியில ஹோட்டல் இருந்தா சளி கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். அவங்களே ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு வருவாங்க.
போற வழி அறுத்து சாப்பிடுற பெரிய படையா இருந்தா அவங்களே சூடாக்கி பாபிக்யூ பண்ணி அதை அப்படி சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனா தண்ணி வந்துட்டாங்கன்னா என்ன ஒட்டன ஆடுதான் பண்ணைய வச்சுதான் வர்றது ஏன்? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல மக்கள் உங்களுக்கு இப்படி சொல்றேன், நீங்க கொழும்பு பாருங்க, கொழும்பு வந்தா உங்களுக்கு கொழும்பு யாரும் தெரியாது. ஹோட்டல் மட்டுமே இல்லைன்னா நான் சொல்றேன் எங்க வீட்டுக்கு வாங்கின்றேன். நான் உங்க ஏரியாவுக்கு வந்தா கொண்டாச்சு நான் ஊர் வச்சிருக்கேன். அந்த ஆளுக்கு சொல்றேன் இங்க எங்க குடும்பம் வந்தா நீங்க எங்க குடும்பம் தந்துருங்க, உங்க குடும்பம் அங்க வந்து நான் கவனிக்கிறேன். இது மாதிரி மக்கள் இந்த மதீனாக்கு போறவங்க அல்லது ஒவ்வொரு பகுதிக்கு போறவங்க அங்கங்க குடும்பம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து வாப்பா 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 பாப்பா பேர் வச்சிருப்பாங்க. எங்க ஆட்கள் கேட்டீங்கன்னா வாப்பட 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 ஒரு 4 தலைமுறை சொல்லுவாங்க, அதுக்கு மேல தெரியாது. ஆனா அரபுகிட்ட கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி இப்படி போயிடுவாங்க. அப்பம் பாட்ட முப்பாட்டு எங்கேயோ ஊருக்கு அந்த குடும்பமா இவனுக்கு தெரியும் வாப்பா வாப்பா பேரு. அவன் சும்மாவே அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப அப்படி வருவாங்க. வந்தா இவர் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவர் இவருக்கு சாப்பாடு கொடுக்கறது. இஸ்லாத்துக்கு பிறகு மதீனாவுக்கு மக்கள் வந்தாங்க. நான் கேட்கிறேன், கொண்டச்சிக்கு நான் எதுக்கு வரணும்? நீங்க முஸ்லீம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பயான் பண்ண சொல்லி கூப்பிடுறீங்க, அதனால நான் வந்தேன். இது மாதிரி மதீனாவுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா மதீனாவுக்கு பஸ் எல்லாம் போட்டு வைக்கல. இப்ப மதீனால பெட்ரோல் கண்டுபிடிச்சிட்டாங்களாமே, போய் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. மதீனால என்ன நடக்க இல்ல, பெருமானாரை பார்க்க வந்தாங்க. ரசூலை எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி, அவங்க முகம் எப்படி, அவங்களோட பேசலாமா? ஒரு வாட்டி கண்ண பார்த்துருவோங்க, ஒரு உபதேசம் கேட்டு போயிருவோம், இதுக்கு பணி எடுத்து வருவாங்க. வந்தா அந்த டைம்ல கொடுக்கறதுக்கு இது ஆளுக்கு பரவாயில்ல, ஆளுக்கு முன்னாடி மதீனால முதல் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டாருன்னா ஜனாதிபதி பள்ளியில் வந்தா இப்ப யார் வீட்டுக்கு போக வந்தவன் எங்க சாப்பிட தௌஃபீக் ஹோட்டலுக்கு முன்னாடி போய் சாப்பிடுவாங்கன்னா அப்படி ஒரு ஹோட்டல் இல்ல. யார் ஹோட்டல் நடத்துறது? பெரும்பாலும் பள்ளியை எழுப்புவாங்க. எழுப்பி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு பள்ளிவாசல் தலைவர் சொல்ல மாட்டாரு, இவர் ஏன் இருந்தாலும் என்று சொல்ல, ஏன் இருந்தாலி என்ன பார்க்க வந்தவர்? சத்தியமா இந்த வீட்டுல உண்மை இல்லை இல்ல சொன்னாலே பெரிய அவமானமா போயிடும். உலகத்தில் இப்படி ஒரு தலைவரையும் ஜனாதிபதியும் நாங்க பார்க்கவே இல்லை. என் விருந்தாளி யாராவது கண்ணியப்படுத்தீங்களான்னு கேட்பாங்க. என் விருந்தாளி பசியை நிற்கிறாங்க, யாராவது கண்ணியப்படுத்துவீங்களா? தோழர்கள் முகத்தமும் பார்க்கணும். எங்களை மாதிரி பேங்க் பேலன்ஸ் போட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு ஜன்னாவை தரணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை கடுமையாக சோதித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அபூத்தல்ஹா கேட்டு யார் சொன்னா நான் போறேன் எங்க வீட்டுல கொடுக்குறேன். அவர் என்ன வயிறு தப்புரி போட்டு பாபிக்கு சிக்கன் போட்டு வச்சிருக்காங்களோ கொடுக்கறதுக்கு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. சுப்ஹானல்லாஹ், கணவன் மனைவி இல்லை தான் இஸ்லாத்துக்கு பிறகு. இஸ்லாத்துக்கு பிறகு வீட்டுக்கு போய் பேசுறாரு, ரசூலுல்லாஹ் விருந்தாளி கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் திருப்பி கேட்கல, நல்லா ரொம்ப அள்ளி வச்சிருக்கிறீங்க, விருந்தாளி வேற, எனக்கு சோறு போல எனக்கு போலவே வக்கீல்ல விருந்தாளியா? அந்த அம்மா அப்படி பேசல. நாங்க காட்டு முராண்டி படிச்சவே அவர்கள் சிரிப்பு மாறி இருந்தது, அவர்கள் பேச்சு தொடி மாறி இருந்தது, அவர்கள் அடங்கி பேசினார்கள். அந்த வார்த்தைகளை கேட்கிற கண்கள் பிரிந்து ஓடுகிறது. மனிதர்களா புரிதர்களா எப்படி மனிதர்கள்? அந்த அம்மா ஏப்பா எங்க 2 பிள்ளைகள் கூட சாப்பாடு மட்டும்தான், ரசூலுல்லாஹ் விருந்தாளியா தூங்க வச்சிருக்கோம். ஒரு உம்மா கல்லாக்கி நெஞ்ச இன்னைக்கு நம்ம புள்ள ஒரு சாப்பாடு கேட்குது, அது போய் வாங்கிட்டாங்களே வீட்டுல சோறு சாப்பிடலாது, அதுதான் வாங்கணும்னா ஏதோ வாங்கி கொடுக்க கல்வி துடிக்குது இருக்கிட்டு. ரசூலுல்லாஹ் விருந்தாளியா? மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமை நாளில் நம்புறாங்களோ அவர் விருந்தாளிகளை சங்கைப்படுத்தட்டும். இதுதான் ஈமான், இதுதான் ஈமான். விருந்தாளி வந்த உடனே நம்ம தூங்க வச்சிருவோம், நாங்க 2 பேரும் வயிற்று காய வச்சிருவோம். கொஞ்சம் போல இருக்குது சாப்பாடு கொடுப்போம். எங்கள்கிட்ட இருந்தது கொடுத்தாலும் அம்மாடி சாப்பிட சாப்பாடு பார்த்தா உள்ளவனுக்கு தான் பேரும் போல கொடுத்து போட்டு நாங்க பேசுவோம். இருக்கிறத வச்சு அந்த அம்மா விளக்கணைக்கிற சொன்னாங்க. கணவனை உட்கார வைக்க விருந்தாளி சாப்பிட மாட்டாங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுற மாதிரி பாவனை பண்றாரு.
வீடியோ பண்ண லைட் வேணும். லைட் இல்லாட்டி வீடியோ தெரியாது. இந்த லைட் இல்ல இருந்தா போச்சு, கண்ணு எரியும் ஆனா தெரியாது. கண்ணு பார்க்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். இத மாதிரி முழுக்க இருட்டாயினா அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவன் முழுக்க இருட்டானா எப்படி பார்க்கிறது? கேமராவுக்கு வராது, செட்லைட் ஒண்ணும் வராது. லைட் அடிச்சுனா பார்க்கணும். அந்த அம்மா இருட்டாக்கிட்ட சுப்ஹானல்லாஹ், இருட்டா போச்சு, வெட்கடிச்சிட்டு பட்டினி வயிறு ஊசுண்டது. அவர்கள் வயிறார சாப்பிட்டவர்கள் இப்ப சாப்பிட்டா மகனுக்கு இல்ல. அப்படி சாப்பிடுறவங்க அவர் ஊரு என்னன்னு தெரியல, அவர் கலரு தெரியாது, அவர் யாரு தெரியாது, அவர் எப்படி பண்றவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்து ரசூலுல்லாஹ் விருந்தாளி என்றா அதை ஏன் விருந்தாளி? அந்நபி அவுலாவில் மூமினின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேலானவர். அவரை உட்கார வச்சு சாப்பிட கொடுத்து சாப்பிடுற மாதிரி பாவனை பண்றாங்க. உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பேப்பர்ல எழுதுறதுக்கு பக்கத்தில் பிரஸ் மீடியா இல்ல, கேமராமேன் இல்ல, யாருக்கும் பக்கத்துக்கு செய்யவில்லை. அடுத்த நாள் போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். அபூ தல்ஹா ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்கிறாங்க. நேற்று இரவு நடந்ததை பார்த்து அல்லாஹ் சிரித்தார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுனாரிசில் மஜீத் ஃபஅலு லிமா யுரீத். ரப்புல் ஆலமீன் சிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியிலே மனிதர்கள் அல்லாஹ்வை சிரிக்க வைத்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு அந்த ஈமானுக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன? அந்த வாயில் கூட்டப்பட்டு விட்டது நினைக்கிறீர்களா? ரப்பு சொல்லுகிறான், எங்களை அழைக்கிறான், அவன் இரக்கமானவன். ஒவ்வொரு தொழுகையும் அவன் கோபக்காரன் சொல்லல. அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் என்றோம். சுப்ஹானல்லாஹ், அந்த அன்பை பாராட்டுகிறோம், அந்த அன்பை சொல்லுகிறோம். அல்லாஹ் வந்து கோபம் நடக்கிறான். அவனுக்கு என்ன? நாங்க யாரு? சாப்பிடுறதா போ சொல்லலாம். ஒரு அடியான் கொடுக்கிற டைம்ல மேலே இருந்து சேர்க்கிறான். அடியான் அந்த வரலாறை அல்லாஹ் அழிக்கவில்லை. அந்த அபூ தல்ஹாவுடைய வரலாறை 1400 ஆண்டுகளாச்சு கொண்டு சில போய் உங்க வாப்பா மாதிரி அடக்கிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. அப்படி எங்களுக்கு தெரியாது. 10 வருஷம் 20 வருஷம் தெரியாது. 1400 வருஷமா எங்க உறவுகளை தாண்டி நாம இன்றைக்கும் நாங்கள் அழுது பேசுகிறோம், துடித்து பேசுகிறோம், விரும்பி பேசுகிறோம், அந்த வரலாறுகளை மீட்டுகிறோம். தமிழில் மட்டும்தானா? ஆங்கிலத்தில் பேசலாம், மலையாளி பேசலாம், சிங்களத்தில் எல்லா முறையிலும். அவர்களுக்கு மொழி இல்லை, நாடு இல்லை, எல்லைகள் இல்லை, அதாவது கருப்பர் வெளியான வித்தியாசம் இல்லை. கருப்புகளை கவனப்பட்டு தோழர்கள். இதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய வழியாகவே அரசியல் வேணுமா, ஈமான் வேணுமா? எது வேணும்? எதை முடிவெடுங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முடிவெடுங்க. அநியாயமான பொருளாதாரம் வேணுமா? அநியாயமாய் ஸ்மக்லிங் பண்ணி அநியாயமான சொத்தை பறிச்சு நீங்க பணக்காரனாக வேணுமா? அந்த அந்தஸ்து வேணுமா? ஈமானால உயரணுமா? ஈமானால உயர்றதுக்கு நீங்க பெரிய ஜுப்பா போட தேவையில்லை, பெரிய சாலெல்லாம் போட தேவையில்லை. நீங்க செய்யற வேலையை செய்யலாம். கொஞ்சம் சாதாரண இந்த அளவுங்க ரப்பே என்ன தேர்ந்தெடுத்து யா ஹய்யு யா கய்யூம். அதாவது அல்லாஹ் நம்ம என்ன கேட்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல தர்ஃபத்தை கண்ணு சிமிட்டுற நேரம் கூட ரப்பே என்னை என்னட்டு விட்டுறாதே அல்லாஹ், என்னட்டு விட்டுறாதே, என்ன பார்த்துட்டே நின்றே அல்லாஹ், என்ன நான் கண்ணு சிமிட்டுவானே அந்த அளவு கூட இல்ல நப்சி, எனக்கிட்டே விட்டுறாதே அல்லாஹ், கொஞ்சம் என்ன அப்படியே பாரியா அல்லாஹ். அடியான் கேட்கிற நேரம் ரப்பாய் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ரப்பு கேட்கிறான், அவைகளுக்கு ரப்பு பதில் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பாலைவனத்தில் வந்து அதை சொல்கிற நேரம் இன்னமா நுத்திமுக்கும் லிவஜில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. அல்லாஹ் சிலாகிக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொண்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு உம்மா புள்ளைய பார்த்து பொறுத்து கொள்ற இந்த வார்த்தை இல்லாம விட்டா போற உம்மாவை பார்த்திருக்கேன். அது ரொம்ப கஷ்டம். இந்த பெற்றெடுத்த தாயோட பாசம் இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அது தாய், அந்த தாயே பார்த்து ஏன் பெற்றெடுத்தேன் இந்த மாதிரி ஹராம் பண்றாங்க என்று சொல்லி பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அவன் படைச்ச கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் வாழ்வில் அதை நிரூபித்தார்கள். இறைவனுடைய பொருத்தத்தை தேடி போனார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னமான தீர்ப்புக்குள்ளி வஞ்சியில்லை லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்கள் உணவு கொடுத்தார்களே, டான்ஸ் என்று சொல்றதுல பாத்தீங்களா, இவ்வளவு ஆக்கி போட்டுட்டு புரியாம சமைச்சு போட்டோம், ஒரு வார்த்தை டான்ஸ் சொல்ல பாத்தீங்களா? இல்ல சாப்பாடு நல்ல டேஸ்ட் சாப்பிடுவோம் சமைப்போம். எதுக்கு தெரியுமா? விலை கொடுங்க, 4000 ரூபாய் சார், 6000 ரூபாய் மஞ்சள் பட்டு சமைப்பாங்க. அவர்கள் வயிறை போட்டு அவன் வயிறை வாட விட்டுட்டு அடுத்தவங்க சாப்பாடு கொடுத்துட்டு, டான்ஸ் வேணாம்பா, கூலி வேணாம்பா, நாங்க எதுக்கு சாப்பாடு கொடுத்தோம் தெரியுமா? இன்னமான தேவக்கொள்ளி வந்தீங்களா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி கொடுத்தோம், அவன் மட்டும் எங்களை பார்க்கணும்னு கொடுத்தோம். ரப்பு பதில் கொடுக்கிறான். அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். என்ன பதில்? அவங்கள பார்த்து சேர்க்கிறோம். அது குருவனே, அது குருக்கும் என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் வந்து வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ், நீ உங்க கணவன் வாக்குறுதி மீறலாம், நீங்க உங்க கணவனுக்கு வாக்குறுதி மீறலாம், தாய் பிள்ளைக்கு மீறலாம், அல்லாஹ் ஒரு நாள் மீற மாட்டான். அதனால சொல்லுகிறேன், ரப்பு நினைத்து பார்க்கணுமா? ஒரு காவல் நினைக்கிறேன். அந்த சாவி வர்ற ரசூலை கூப்பிடுறாங்க, இவனப்பா அவர் வந்து குத்தாபுல் வகை காவல் எழுதியலானவங்க, அந்த மாதிரி நாள் வகை எழுதினவர், பணமாக்கினவர் அவரு. அது என்ன பண்றாரு? லம்ய குட்டில கபூர்னு சூரா இறங்கு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னாங்க. நீ சும்மா உட்கார்ந்துட்டு ஓதி யார் சொல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் என் பேரை சொன்னான்னு கேட்டேன். உணர்வை கொஞ்சம் பாத்தீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னான்னு கூப்பிட்ட உடனே உண்மையை தவிர வேற எதையும் பேசாத ரசூலுல்லாஹ் அவர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், என் பேரை சொன்னான் அல்லாஹ், இன்னாருக்கு ஓதி காட்டுங்கன்னு. ஆமா, உங்க பேரை சொன்னான். தேம்பி தேம்பி துடித்து துடித்து அழுகிறார். ரப்பு என் பேரை சொன்னாரா யா ரசூலுல்லாஹ்? அந்த சூறாவை ஓதி காட்ட சொல்லி துடித்து அழுகிறார். ரப்பு வானலோகத்திலிருந்து நபிக்கு பேரை அனுப்பி இவருக்கு சொல்லுங்க, இவருக்கு ஓதி காட்டுங்க, ரப்பு என் பேரை சொன்னாரா? பாலைவனத்தில் இந்த அதிசய சம்பவங்கள் மதீனா நகரத்தில் மெல்ல 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 நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய மனிதர்கள் தன்னுடைய வாழ்வில் இன்னொரு பக்கத்தை பார்த்தார்கள். இருட்டு உலகத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்புகளுக்கு மெல்ல மெல்ல ஈமானை சேர்த்தான். இரவுகள் எல்லாம் மதீனத்து வீடுகளில் அழுகிற சத்தம் கேட்கும். அது நடு நிசையிலே தேம்பி தேம்பி அழுவார்கள். எல்லோரும் தூங்குகிற நேரம் அந்த மனிதர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஏன் அழுதார்கள்? அவர்கள் பொருளாதாரம் போனதை நினைத்து அழுதார்களா? சொத்து செல்வங்களை இழந்ததை நினைத்து அழுதார்களா? குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மரணத்திலே நினைத்து அழுதார்களா? அது ஒன்றுமே இல்லையா? உலகத்தில் பல பாதைகளில் மக்கள் கால்களை நீட்டி இரவில் பாதைகளை அநியாயமாக துடைத்து விட்டு மற்ற பகுதிகளில் அதிகாலையும் தாண்டி சுமூகத்தொழில் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாலைவனத்து மனிதர்கள், மதீனத்து மக்கள், மதீனாவுடைய பெருமானாரை சூழ்ந்தவர்கள், அவர்கள் இரவில் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். நீண்ட தாடியோடு உள்ளவர்கள் தாடிகள் நனைந்து போகிற அளவுக்கு அழுகை, அவருடைய வயிறுகளில் இருந்து அந்த அழுகை சத்தம் கேட்கிற அளவுக்கு அழுகை. ஏன் அழுகிறார்கள் தெரியுமா? அந்த இரவு எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா உனக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், இறைவா என்னை நீ மன்னிக்காவிட்டால் நஷ்டமடைந்து போய்விடுவேன், இறைவா என்னை ஏற்றுக்கொள், இறைவா என்னை ஏற்றுக்கொள், இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, இறைவா என்று கேட்டது வானலோகத்திலே கேட்டு விட்டது ரப்புல் ஆலமீன். அவருடைய செய்திகளை இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்றால், அவர்கள் அழுத செய்திகளை இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்றால், ரப்பு அதை பதிவாக்கி இருக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய பதிவு வேறு, நபி மொழிகள் வாயிலாக தோழர்களுடைய வரலாறும் சேர்ந்து வந்திருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சில செய்திகள் மட்டும் வந்தால் ஆமா ரசூலுல்லாஹ் பேசுறது வந்திருக்கிறது. அதாவது சஹாபாக்களுடைய நடத்தையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. இந்த சஹாபி இப்படி நடந்து கொண்டார், இப்படி தர்மம் கொடுத்தார், இப்படி நடந்தது என்ற செய்திகளோடு வந்திருக்கிறது. ஆச்சரியமான வரலாறு. மதீனாவுடைய மக்கள் நிற்கிறார்கள், மக்காவுடைய மக்கள் விரட்டப்படுகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள், வீடை விட்டுட்டு வர்றாங்க. உங்களை எப்படி 90களில் அகதியாக அனுப்பினார்களோ, ஒரு பேகோட
24 மணித்தியாலத்துக்குள்ள உங்களை வெளியே ஏற்றினார்களோ, எடுத்த பேக்கோட நீங்க கிளம்பினீங்களோ, இந்த ஊர்களை உங்க ஊர்களை விட்டு விட்டு நீங்க காலியாக்கி கொண்டு போனீர்களோ, இதை விட பயங்கரமான முறையிலே அருமை தோழர்கள் அவர்கள் எந்த தப்பும் செய்யவில்லை. நீங்கள் எப்படி ஒரு தப்பும் செய்யாமல் இஸ்லாம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ, உங்கள் ஊர்களும் உங்களுடைய வீடுகளும் வாசல்களும் உங்களிலிருந்து பறிக்கப்பட்டதோ, அதே மாதிரி இஸ்லாம் என்ற ஒரே காரணம், அவங்க தோல் அரபி தோல், அவங்க பேசுறது அரபி மொழி, ஒரே ஊருக்காரவங்க ஒரு வீட்டில் இருந்தவங்க என்னப்பா தப்பு பண்ணினாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களா, நாங்க அதை சொல்லலையா, அதுதான் வணக்கத்துக்கு தகுதியான ஒரே இறைவன் கொள்கையில் நிற்கிற நேரம் எடுப்பட்டு எல்லாம் காலி பண்ணுங்க, ஊரை விட்டு விரட்டினார்கள். இதுக்கு மேல் இருந்தால் கொலை விழுந்துரும் என்ற அச்சத்தில் உங்களுக்கு தெரியும். உங்க ஊர்களை உங்கள் முன்னோர்கள் விட்டு போகிற நேரம் அப்ப நீங்க குறைஞ்சபட்சம் அப்ப தங்கமாக இருக்கும், ஏதாவது எடுத்துட்டு போகலாம். ஆனா அரபு நாட்டில அவங்க கண்ணுக்கு தெரியல ஒட்டகம் அவங்க சொத்து, ஆறு மாடு தான் சொத்து, பேங்க்ல போட்டு பேங்க் கார்டு எல்லாம் இல்ல, செக் புக் எல்லாம் கையில இல்ல, எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அக்கவுண்ட் இல்ல. அவர்களுடைய அப்பம் பாட்டம் கொடுத்த அந்த காணி பூமி தான் அவங்க சொத்து. அத்தனைக்கும் வேணாண்டாம், எங்களுக்கு ரசூலுல்லாஹ் வேணும் என்றார். எப்படி போனாலும் போட்டும், ரசூலுல்லாஹ் வாழ்ந்து மௌத்தாக வந்தாங்க. அவர்கள் உறவுகளை விட்டார்கள், பாப்பா மகனை விட்டார், மகன் பாப்பா பிரிந்தார்கள், தாய் பிள்ளை பிரிந்தது விட்டு விட்டு அவர்கள் ஏறி போக ஆரம்பிச்சாங்க. மதீனாவுக்கு வந்துட்டார்களா, அம்புட்டை விட்டுட்டு ஹிஜ்ரத் வந்துட்டாங்க. அது நீண்ட வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் போற தனியா தான் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கூட்டத்தோட கூட்டமா 50 பேர் நடுவுல நின்று வரல, கோலாச்சுத்தல் நேரமா ஒரு தனியா தான் வர்றாங்க. அது வேற. இவங்க அனுப்பியாச்சு. மதீனாவுக்கு வந்த ரசூலுல்லாஹ் அன்சாரிகளை இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இங்க வந்து 80 பேர் ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்றாங்க, நீங்க 2 பேரும் தோழர்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நீங்க முகத்தை பார்த்து பேசி பார்த்து நீங்க தீர்மானிங்க, ஈமான் என்றால் என்ன? சபியனா வாதனா, செவிமடுத்தும் கட்டுப்பட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னா அடுத்து போடு வீடியோது ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க, 2 பேரும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுல வேற வேற ஊர்க்காரங்க இருக்கிறாங்க. சல்மான் பாரிசி, அவர் பாரிசி, சுஹைப் ரூமி, அவர் ரோமபுரத்தில் இருந்து வந்தவங்க, பாரிசி ஈரான்ல இருந்து வந்தவங்க, இத்தாலியில இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான ஊர்க்காரவங்க, இங்க இருந்து வந்தவங்க மக்கா வந்தவர் தான் சேருவாங்க. இவங்க ஊர்க்காரவங்க எப்பயுமே ஒரு கோடு போடுவாங்க, நீங்க வேற நாங்க வேற. பெருமானார் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் எழுந்து வந்தாரு, எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, உங்களுக்கு இவர் இருந்தார், இவர்தான் சொத்துல பாதியை கொடுத்துருங்க. அட உள்ள அக்கவுண்ட்ஸ்ல ஒரு 10,000 கொடுக்கறதுக்கு இந்த யோசனை ஈமான் எனக்கு தெரியுமா? சொத்துல பாதி கொடுங்க. யாரும் சொல்லலாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா? எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஈச்சமா தெரியும், இந்த வெயில் அகோர வெயில்ல சேர்த்து வச்ச சொத்துல பாதி கொடுக்க சொல்றீங்க, என்ன யார் சொல்லலாம்? ஒரு 5 வீதம் கொடுத்துருமா, 95 வீதம் பிள்ளைகள் உதவுமே, சொத்துல பாதியை கொடுங்கன்னா கட்டுப்படுவிக்கலாம். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். மதீனத்து தோழர்கள் அல்லாஹ்வை விருப்பத்துக்கு காரணம் என்ன? அந்த நபி பேசினால் மறு பேச்சு இல்லை. லா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, சத்தத்தை உயர்த்துறாங்க நபிக்கு முன்னாடி. அவர் ரசூலுல்லாஹ். என்னாச்சு தெரியுமா? மகள் வந்து ரசூலுல்லாஹ், மனைவி வந்து ரசூலுல்லாஹ், நெருங்கிய நண்பன் வந்து நண்பன் இல்ல ரசூலுல்லாஹ். எங்க பார்த்தாலும் யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் மாறிச்சு. அவர்கள் கட்டுப்பட்டார்கள். பெருமானார் வார்த்தை சொன்னால் அந்த கோடுக்கு மீற மாட்டார்கள். இந்த வரலாறுகளை உலகம் விழித்து பார்க்குது. எத்தனையோ தலைவர்கள் வந்து ராணுவத்தை வச்சு பயங்காட்டினா, அவன் பணத்தை வச்சு பயங்காட்டினா, கஜானா வச்சு பயங்காட்டினா, அவன் அதிகாரத்தை வச்சு பயங்காட்டினா, மக்கள் செல்வத்தை வச்சு பயங்காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் தன் முகத்தில் சிரிப்பை மட்டும் வைத்துக் கொண்டு, கையில பரம்பு இல்ல, கைத்தறி இல்ல, கொடுத்துருங்கப்பா, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, பாதி பாதி கொடுத்துருங்க. யார் சொல்லலாம்? எனக்கு 2 மனைவி, நீ ஒரு பொண்ணு இல்ல தானே யார் சொல்லலாம்? அவங்க திருமணம் முடிச்சு வாழணுமா யார் சொல்லலாம்? நீ ஒரு மனைவி கொடுத்துருங்க யார் சொல்ல? தலாக் பண்ணி அவங்க வாழட்டிய சகோதரர் அல் முஸ்லிமாகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் தாயுடைய ரத்தம் பந்தம் இல்லாமல் நீங்க சகோதரர்கள் என்று நிரூபிக்கப்பட்டது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னன்னா சகோதரத்துவம் என்ன சகோதரிக்கும்? நானா தம்பி தாத்தா தங்கச்சி இல்ல, அந்த தோழர்களை சேர்த்து வச்சா எந்த அளவுக்கு சகோதரத்துவம் தெரியுமா? ஜிஹாத் ஒருத்தர் குத்திட்டாங்க, கண்ணீர். இந்த பக்கத்துல இன்னொரு சத்தம் கேட்குது, நமக்கு அதெல்லாம் கேட்காது. இன்னொரு ஆள் உதவி பண்ணி போன் போட்டான்னா அதுக்கு மேல ஒரு பிளாக் தான், இல்லைன்னா ஆன்சர் வராது. அது எப்படிப்பா கொடுக்கறது? அது எப்படிப்பா உதவுறது? அதுக்கு 4 பேர் புத்தி சொல்றது, கொடுத்துறாதீங்க, ஏமாந்துறீங்க, தரமாட்டான். மரண வேலை, தண்ணி தாக்கத்தில் துடிக்கிற நேரம், அங்க மரண தண்ணீர் கேட்காது. இந்த தோழருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க விரும்புறது, உங்க சகோதரர் விரும்புறது, நீங்க விரும்புறதை அவர் விரும்புறதை நீங்க முற்படுத்துற வரைக்கும் முஸ்லீம் இருந்தாங்களே, உண்மையான மூமின் ஆகணுமா, உங்க சகோதரர் விரும்புறதை கொடுங்கண்டாங்க. அந்த இடத்துல வச்சு தண்ணீர் என்று சொல்கிற நேரம் அவர் பாருங்கண்டாங்க. அங்க போய் பார்க்கிறான், அவர் மோட்டா போயிட்டாரு, கைதாக்கப்பட்டாரு, தண்ணியோடு இங்க வர்றாரு. வந்தா அங்க கொடுங்கன்னு சொன்னதும் மோட்டா போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் அதிர்ந்து போகுது. இப்படி மனுஷன் வாழலாமா? மூன்று நேரம் தண்ணி கொடுப்பானே, எவ்வளவு சாகர கிட்டத்தில் உள்ளவன் என்ன காப்பாற்ற மாட்டுவானா? சொத்தை கொடுத்தாங்க, செல்வத்தை கொடுத்தாங்க, வந்தான்னு பார்க்கல. சரி, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களே, இப்ப பார்த்தாங்களா? 4 கலீஃபா மதீனாவை ஆட்சி செஞ்சவர்கள், மக்காவாசி. வேற ஊர்ல இருந்து வந்து எங்க ஊர் ஆட்சி பண்ணுவா? அதெல்லாம் இப்ப இல்ல சொன்னாங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 50 பேர் கட்டுப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் வர முன்னாடி வரலாறுன்னு தெரியுமா? மதீனா வாசியில சண்டை பிடிக்கிறாங்க. ஹவுஸ் கஸரத் 2 பேர் பட்டு சண்டை பிடிப்பாங்க. ஹவுஸா கஸரதா வரலாறு சொல்லு, நானே எட்டுக்கிட்டு சொல்லுவேன். இஸ்லாத்துக்கு பிறகு அவர் எவ்வளவு அடங்கினார்கள் என்றால், மக்காவில் வந்த தலைவரை ஏற்று கொண்டார்கள், பயந்து வந்தார்கள். எங்களுக்கு இவர்தான் தலைவர், எங்க ஊருக்கு வந்து நாங்க இடம் தந்து எங்க தலைவராக பாத்தீங்கன்னு கேட்கல. இதுதான் ஈமான். இவ்வளவு எல்லாம் அவர்கள் செய்யறதுனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவர்களை உயர்வா வளர்த்து வச்சான். இந்த உயர்வை யாரால அடையல? எந்த பெரிய சயின்டிஸ்ட் கூட்டிவாங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஐசக் நியூட்டன் நல்லா கண்டுபிடிச்சான். நல்லா தோமஸ் ஆல்வா எடிசன் இந்த லைட்ல கண்டுபிடிச்சார். அதனால இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதுனாலதான் உலகத்தை இருட்டுல கண்டுபிடிச்சாரு. ஆனால் அமெரிக்கால அவரை பேசுற நேரம் 3 பேர் அழமாட்டான். அது எல்லா நாளும் பேச மாட்டான். அமெரிக்கால ஒரு ஸ்டேடியத்துல பேசுறாங்க, நியூயார்க்ல அங்க அவர் தான் பேசுறாரு வருஷம். அப்படியா? இத வந்து அல்லாஹ் உன்னை உருவாக்கினா அதை யாராலும் தடுக்கிறாரு. அல்லாஹ் உன்னை அழிச்சாரு வைக்கிறேன். தூத்தில் முழுக்க மந்தஷா وترجع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير. அல்லாஹ் சொல்றான், மாலிகுல் முல்க், அவன் நாடியவருக்கு ஆட்சியை கொடுப்பான். நாடியவருக்கு புட்டிக்கு எடுத்து கீழே போட்டு மிதிப்பான். நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான். وتعز من تشاء, நாடியவர்களுக்கு அவன் கண்ணியத்தை கொடுப்பான். நாடியவர்கள் தெரிந்த அந்த கண்ணியத்தை படிச்சிருவான், முடிச்சிருவான். அவன் கையில் ஆட்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருத்தருக்கு கண்ணியத்தை கொடுக்க பார்த்தா நீ எந்த பேனா பென்சில் உங்களுக்கு வராது, கம்ப்யூட்டர் அடிச்சு கணக்கு போட்டா வராது. இப்போ கணக்க சொல்றேன். என்ன கணக்கு தெரியுமா? மெப்பெடுப்போம். வீட்டுக்கு போய் வேர்ல்ட் மேப் உள்ள கையில கொடுத்துட்டு ஸ்கூல்ல படிச்சு கொடுப்பாங்களே உலக வரைபடம், அந்த உலக வரைபடத்தை கையில கொடுத்துட்டு ஒரு பேனா கையில கொடுக்கும். கொடுத்துரு ராஜா, சவுதி அரேபியா எங்கன்னு காட்டு சொல்லுங்க. காட்டுவா சவுதி அரேபியான்னு ஒரு பெரிய பூமி இருக்கும், ஆனா சவுதி அரேபியா. இதுல மதீனா எங்கன்னு தேடி ஒரு புள்ளி வைக்க சொல்லுங்க. மதீனால ஒரு பட்டு வைக்க சொல்லுங்க. இப்படி சொன்னா எப்படி உங்களுக்கு? உலகத்துல கொண்டச்சி இலங்கையில கட்டு வைக்கிறது, கொண்டச்சி கட்டு வைக்கணும் உலக வரைபடத்துல. ஆனா உலக வரைபடத்தை இலங்கை இந்த சைஸ்ல வழங்கும், அதுல போய் கொண்டச்சி தேடுறது மண்ணாலே பெருசா தெரியாது. அதுக்குள்ள கொண்டச்சில வைக்கிறதா? உலக வரைபடத்துல சவுதி அரேபியா தெரியும், மதீனா விவசாய மண்ணு,
ஒரு ஈச்சமரத்தோட இருக்கிற ஒரு பகுதி. பெரிய பகுதி இல்ல, பெரிய பூமி இல்ல. துருக்கோயிமா நடந்து போயிருவாங்க சொல்லலாம். மதீனா போர்டர் இருக்கு, அதோட போர்டர் முடிஞ்சிடும். இந்த பின்னாடி யகூதிகளும் முன்னாடி வந்து முஸ்லிம்கள் இருந்த இடம் பெரிய லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்த இடம் இல்ல. அப்ப மதீனால போய் தொட்ட வைக்கிறேன்னா வைக்க இயலாது. ஏன் வைக்கிறான்னா அதுக்கு கொண்டத்துல வைக்கலாமா? இறுதி படத்தை ஜூம் பண்ணி பெருசாக்கி மன்னார் படத்தை எடுத்து அதனால இதாக்கி அதுக்குள்ள வச்சு பார்த்து அதுக்குள்ள ஒண்ணுனா பார்த்து அப்புறம் வைக்கலாம். இதான் கொண்டச்சு அதை எடுத்து நல்ல பெருசாக்கி பார்க்கணும். ஆச்சரியம் அப்பதான் கொண்டச்சியை வைக்கலாம். இதே மாதிரி மதீனால கொண்டு போய் ஒரு புள்ளிய வச்சா என்னப்பா ரசூலுல்லாஹ் மதீனாவை மிதிச்சாங்க. மிதிச்சிட்டாங்களா? அந்த ஊர் பேரே மாறிச்சு. எத்தனை இப்ப மதீனத்து நபி நபியோட ஊரு வந்த அந்த தோழர்கள் வந்தாங்க. அந்த ஊரு எந்த அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறேன். பயானில கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இப்ப உள்ளவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். மதீனா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு 10 வருஷம், ரசூலுல்லாஹ்க்கு பிறகு உமர் பின் கத்தாப் அபூபக்கர் 2 வருஷம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி பண்றாங்க. இது 23 வரைக்கும் அவங்க ஒரு 12, அதாவது 10 வருஷம் எல்லாம் ஒரு இந்த அளவு டைம். இந்த டைமுக்குள்ள மதீனா வந்து என்னாச்சா? நான் கொண்டச்சி சொல்றேன். கொண்டச்சி ஒரு 10 வருஷத்துல கொண்டச்சி தான் உலகத்துல தலைநகரமா. என்ன அட உலகத்துல கொழும்பு தலைநகரமாச்சுன்னா பரவாயில்ல, ஆபர் இருக்குது, சரக்குகள் வரும், கப்பல் வந்து இறங்கினா இலங்கை பூரா போகும். ஒரு ஊர் தலைநகரமாகிறதுக்கு பணப்புழக்கம் இருக்கணும், ஏதோ பணம் குவியணும், 50 பேர் ஏர்போர்ட் அங்க பக்கத்துல நிக்கணும், மனுஷன் வந்து போனமா. நகரங்களுக்கு தலைநகரமாகணும்னா ஏதாவது ஒரு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். மதீனால என்ன கண்டுபிடிச்சாங்க? கோயிலா இல்ல மைக்க கண்டுபிடிச்சாங்களா? பஃபெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா? புரியல. புரிஷேனாவது செஞ்சாங்களா? ஒண்ணுமே நடக்கல. ஸ்கூல் போட்டாங்களா? நம்ம ஸ்கூல் இல்ல. என்ன படிக்க அதுவும் இல்ல. பல்கலைக்கழகம் அதுவும் இல்ல. அப்ப எப்படி தலைமைத்துவம் வரும்? சில பேர் சொல்லுவாங்க வாள் எடுத்து போய் சண்டை பிடிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி உங்களுக்கு வாள் தெரியாதா? ரசூலுல்லாஹ் தீட்டி கொடுத்தாரோ? ஆனா அவங்க கையில அரபிகளை பொறுத்தல பொதுவா ஆம்பளையா இருந்தா அவங்க கையில வாள் இருக்கும். இந்த பாலைவனத்துல போயாது, நிறைய மிருகங்கள் இருக்கும், பிரச்சனை வரும், வேட்டையாடுவார்கள். இன்னொரு பக்கமா பெரிய தொல்லைகள் இருக்கும், கள்ளக்கொட்டை இருக்கும். அதனால ஒரு ஆம்பளை கையில எப்பயுமே அரபில அந்த காலத்து கர்ம வரலாறு படிக்கிறோம். அவர்கள் வந்து பாலைவனத்துல போன நேரம் ஒரு வாள் வச்சிருப்பாங்க. அது அரபிகள் எல்லாருமே வாள் பயிற்சி எடுத்திருப்பாங்க. அதுல திறமை வேற, இவருக்கு திறமை கூட அவருக்கு திறமை கூட, ஆனா வாழ்க்கையில இருக்கும். அப்ப வாழ வந்து ரசூலுல்லாஹ் வந்து வெட்டி விட்டாங்க. இப்ப பள்ளியில தொழுகை நடந்தில்ல, அப்படி பேர் உட்கார வச்சுட்டு இப்படிதான் குத்துறது, இப்படிதான் வெட்டுறது, இப்படிதான் அடிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அட வாள் இங்க இருக்குது. பாரசீகம் கீழே உழுவுது, ரோமம் கீழே உழுவுது. நுபுவத்துடைய ஆட்சி வந்தால் மத்த அம்புட்டு சரசரன்னு கீழே உழுவும். இஸா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பது, இஸா ஹலக்கல் கைஸர் ஃபலா கைஸர் பது. கிஸ்ரா கைஸர் புடுதா, இதுக்கு பிறகு ரோம பாரசீகம் இல்லை என்றார்கள். சரசரன்னு கீழே உழுவுது. நுபுவத்துடைய ஆட்சி வந்தால் இது நடக்கும். அப்ப அரபிகள் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு திரும்ப ஆயுத பயிற்சி எடுத்து பாரசீகத்தை போய் வெட்டி நாட்டை பிடிச்சாங்களா? ரோமத்தை போய் வெட்டி நாட்டை பிடிச்சாங்களா? அது ரோம வரலாறு படிக்கிறோம். அவன் என்னென்ன கண்டுபிடிச்சான் நீங்க கூகுள்ல போய் படிக்க. அவன் எதை வச்சிருக்கலாம்? இந்த சூரப்பப்பான்னு ஒரு கார்ட்டூன் போடுவான் சின்ன பிள்ளைகளுக்கு, அது ரோம கார்ட்டூன். அதுவே அவன் வச்சிருப்பான், கார்ட்டூன்லயே வளருவான். எங்களுக்கு இப்படி விட்டா அப்படி போவோம், இப்படி அடிப்போம், அதுக்குள்ளே சண்டை பிடிப்பான். அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்க கையில இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரோமம் அதெல்லாம் வளர்ந்துருக்காங்க. ஃபைட் பிடிக்கிறதுக்கு அரபிகளுக்கு ஏறாது. ரோமத்துல உள்ளது பெரிய ராஜா. அந்த ராஜாவை சுத்தி சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தாங்க. இவங்க வர்த்தகத்துக்கு போறது சிரியாக்கு. அப்ப அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவன் வந்து கொண்டு தூவி விட்டான்னா மிஞ்சடிக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் அவன் கையில இருக்கு, அதிசயம் வருது, அதை வச்சு அடிச்சாண்டு. அப்ப
அவங்க 1,00,000 பேர் பழைய தப்பி வந்துருவான். இவங்க 20,000 திரட்டலாம். மக்கள் இல்ல. இஸ்லாம் எப்படி பாரசீகத்துக்குள் நுழைந்தது? உருமுஸ் மன்னனுடைய கிரீடத்தை பார்க்கிறாங்க. அங்கால வைரம், இங்கால தங்கம், இங்கால மாணிக்கம். பெருமாளை எந்த கிரீடத்தை போட்டு தன் தலையில அழகு பார்க்கவில்லையோ உமர் பின் கத்தாப் மறுத்தார். அவர் தன் தலைக்கு கிரீடம் போடவில்லை. வேண்டாம், இதுக்கு முன்னாடி மதீனாவில் ஒட்டகம் போச்சு. அரபிகள் அங்கிருந்து அரபு நாட்டிலிருந்து வாசல் திரவியங்கள் கொண்டு போவாங்க. அங்கிருந்து உணவு கொண்டு வரணும் சிரியால இருந்து. நீ எல்லாம் முளைக்காது. ஆனா இப்ப என்னாச்சு தெரியுமா? மதீனாவுக்கு ஒட்டகம் தொடர்ந்து வருது. என்னப்பா பாரசீக பிடிச்சிட்டாங்களாமே? பாரசீகத்தை பிடிச்சா என்ன பண்ணணுமா? அங்கிருந்து நீங்க அனுப்பணும். எதை? ஒட்டகத்துல தங்கம் வெள்ளி எல்லாம் வருது. மதீனா தலைநகரம். எப்படி பிடிச்சாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியாரை சண்டையால பிடிச்சாங்களா? வாழ வெட்டினாங்களா? சாத்தியம் இல்லை. அரவண அப்பமாக அவங்களுக்கு இருக்குது. சண்டை பிடிக்கணும்னா ராணுவத்தை 1000 வருஷமாக வெற்றி பாரசீகம் நீராண்டுனா வேசப்பட்ட நாடு இல்லை. ரோமம் வேசப்பட்டது இல்லை. அவர் கையில் எல்லாம் இருந்துச்சு. அப்ப எப்படி நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் ஈமானோட இரவிலே நடந்தார். இறைவன் வானத்தை திறந்து அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்தான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் இந்த பூமியில் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. இந்த பூமியில யாரும் உங்களை மிகைக்காது. அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அந்த உத்தம தோழர்கள் ஈமானை அணிந்து கொண்டார்கள். ஈமானை எடுத்தார்கள். ரப்பை மட்டுமே அழைத்தார்கள். ஆமத்து பில்லாஹ் சொல்ல போறோம் யாரெல்லாம் அவங்க ஆமத்து பில்லாஹ் நாங்க சொன்ன ஆமத்து பில்லாஹ் அவங்களுக்கு சொல்ல வைக்க போறோம் யாராவது போனார்கள். போற வழியில திறந்து விட்டாங்களா? மதீனாவை நான் தொட்ட வைக்க சொன்னேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு மதீனால இன்னும் தேட இயலாத அளவுல நின்ற மதீனா அப்படியே கலர் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்துல அந்த பக்கத்துக்கு தலைநகரம் மதீனா, இந்த பக்கத்துக்கு தலைநகரம் மதீனா. எப்ப அதுக்கு தலைநகரம் மதீனாவா? எல்லாரும் உமர் பின் கத்தாபை சந்திக்க அங்க போறாங்களா? அவர் சந்திக்க ரோம மன்னனை சந்திக்கிறதுக்கு இட்டலிக்கு போனாங்களே, ஈரானுக்கு பாரசீகத்துக்கு போனாங்களே, 50 பேர் எங்க வந்தாங்களா? என்னப்பா என்ன நடக்குது? உலகம் என்ன ஆட்சி உலகத்துக்கு? திடீரென்று உலகத்துக்கு திடீரென்று ஒரு மாற்றம். ஒரு நபி வந்தா உலகம் ஆயிருமா? இதான் ஈமான். ஈமானுக்கு அல்லாஹ் உலகத்தை எழுதி கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அரண்மனை நட்டுங்கிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஃபிரௌனை பிடிச்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானே. எப்படி கொடுத்தான்? மூசா ஃபிரௌன் அரண்மனையில் நில்லுங்க, நாங்க பிளான் பண்ண எப்படி நிற்போம்? இதுக்குள்ளே நின்று ஒரு நாள் நைட்டுக்கு அவன் புத்தி போட்டா கிளம்பிடுச்சு. நல்லா சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே மர்டர் பண்ணிடலாம். ஃபிரௌன் அரண்மனையில் வாழ்றீங்க, ஒரு நாள் நைட்டை காலி பண்ணலாம். அப்படிதான் நாங்க அனுப்போம். அல்லாஹ் என்ன பண்றான்? யாரும் அப்படி பேசக்கூடாது. ஊரை விட்டு அனுப்பி ஆடு மேய்க்க விட்டு அரண்மனையில சாப்பிட்டு அந்த மாதிரி நின்றவர் கவி, இந்த மாதிரி பலசாலி. ஒரு அடி அடிச்ச வக்கலாவி ஒரு குத்து கடையை முடிச்சிட்டாரு. பொடி பிண்டவரு அப்படி நின்றவரு மத்தியங்கள இருந்து ஒரு துண்டை போட்டுட்டு ஆடு மேய்க்கிற கம்பை எடுத்துட்டு வந்தாரு. அல்லாஹ்க்கு என்ன வேணும்? மூசா அப்ப உடம்புல பலம், இப்ப ஈமான்ல பலம். மூசா ரொம்ப பயந்தாரு. அல்லாஹ் சொல்றான் அதான் அவர் மனசுல பயம் ஆரம்பத்தில் கைத்தடியை போட்டு ஓடிட்டாரு மலைக்கு மேல. அது மலைக்கு மேல யாரும் பயப்படுவோம்? வயிற்றுக்குள்ளெல்லாம் உட்கார வச்சுட்டு மேல மலையில நெருப்பு பார்த்ததுன்னா மருத்துவ போனாரு. இன்னி ஆனஸ்துனாரம் மலையில நெருப்பு தெரியுது, அதெல்லாம் கூப்பிடுது. கல்வி பறி போச்சு. போனா திடீர்னு சத்தம் கேட்குது ராத்திரியில. பகலா நாளைக்கு செருப்பு கட்டிடுங்க. மூசா இன்னைக்கு வாக்கில் உட்கார்ந்து துவா, பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறீங்க துவால நடக்குது. சத்தமா கேட்குது. அல்லாஹ் அப்படி பேசலாம். சத்தம் மட்டும் வருது. அந்த ராத்திரியில மலைக்கு மேல நெருப்பு ஆடுகிறா. 10 நேரம் சத்தம் கேட்ட இவன் ஓடுவானா இல்லையா? கைத்தடி கீழே போடு சொன்னு கீழே போட்ட பெண்ணா பெரிய பாம்பு வல்லத்து ஒரே ஓட்டும். பின்னாடி பார்க்க வாங்க கூப்பிட்டு அதை கையில பிடிங்க. பார்த்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருவாங்க. பிடிச்சா கைத்தடியா மாறுது. பயந்து போனார். இப்ப மட்டும் இல்ல,
ஃபிரௌன் வந்து அவ்வளவு நடந்த பிறகு கைத்தறியை போடுறதுக்கு அப்ப இதெல்லாம் நடந்தெல்லாம் முடிஞ்சு ஃபிரௌன் அரண்மனைக்கெல்லாம் போயாச்சு. பெரிய கூட்டம், பெரிய சபை. இப்ப போறவன் யாரு? மூசாவா சூரியக்காரனாக இருக்குது. அப்ப எல்லாம் சொன்னா மூசா என்ன கண்டல கவலைப்படாதீங்க மூசா, நீங்க தான் வெற்றி போடுங்க, பயப்படாம போடுங்க. அவரிடம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. மூசா அல்லாஹ் அந்த மலையில வச்சு சொல்றான், இது அபிலா ஃபிரௌன், ஃபிரௌன் போங்க மூசா, போய் பத்தி லாய் லாய் சொல்லிட்டு வாங்க. உண்மையாலாம் நான் போய் ஃபிரௌன்ட்ட ஊரை விட்டே வந்து கொலை பண்ணிடுவோம், என்ன கொலை பண்ணிடுவோம் அப்படியே சொல்றாரு. வயது சரி நெஞ்சு இருக்கிறோம் வடா எத்தனை குடிசாரி பேச்சே வரா நம்ம கண்டா பார்த்தியா ஆறும் என் தம்பி ஆறும் அப்சோம் இல்லை விசாரணை என்னோட நல்லா பேசுவான். அவருக்கு போய் அவன் நாட்டுக்குவாய் நான் எப்படி வளவும் அணைய ஜம்முன் எனக்கு ஓரடி மேல குற்றச்சாட்டு இருக்கு. பாகாவு ஐயத்தூர் என்ன கொன்றுவாங்க பயப்படுறீங்களா நட்டிக்கிறார். அப்படிப்பட்டவருடைய கல்புக்கெல்லாம் ஈமான கொடுக்கலாம். ஹாரூன் என்றால் மூசா நான் உங்களை தீர்மானிக்கிறேன். ஹாரூன் இல்ல எனக்கு நீங்க வேணும். ஈமான் உள்ளுக்குள்ள நுழைகிறது. ஆழமா அதுக்கு முன்னாடி ஈமான் இருக்கிறது, ஆழமா நுழைகிறது. அல்லாஹ் ஒண்ணும் கொடுக்கல, வெறும் கைத்தடியோட ஃளைட்ல போய் பேசெல்லாம் உடுத்தி கையெல்லாம் போட்டு பெஞ்ச் கார்ல போய் இறங்கி மிஸ்டர் ஃப்ரௌன் மிஸ்டர் மூசா வந்திருக்கேன் அப்படியே சொன்னாரு. அது இந்த கோத்தோடு போனா ஃப்ரௌன் முன்னாடி ஒரு சிப்பாய் காரி துப்புவான். கையில ஒரு கைத்தடி ஆடு வைக்கிற கோலத்துல மேல ஒரு துள்ள போட்டுட்டு மூசா அரண்மனையில சின்னதா இருந்த ஆள் நீங்க தானே, இன்னும் கோலத்துல வந்திருக்கீங்க, உங்க அங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க, உங்க வளர்த்தோமா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அரண்மனை கிட்ட கூட ஃபிரௌன் சந்திக்கிறத எத்தனை பேர் தாண்டி போகணும். எவ்வளவு கொடிகால் வச்சிருப்பான், தும்மியா படிக்கிறத பிடிப்பான், இங்க ஒருத்தன் காத்தடிப்பான், அப்படி பேர் ஜாந்தா போடுவான். அவ்வளவு பேர் வஹாபி அல்லா தஜ்ரீபின் தலதி எடக்கடியால ஓட ஏறல அப்படி பேச நைலனிய பாரு. உலகத்துல நீல நதிக்கு அது 7 அடி எடக்கடியால ஓடுறதா அப்படி பண்ணவன உள்ளார போயிட்டு கேட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. சிம்பிள் அல்லாஹ்க்கு உள்ள கணக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அதிருது அதிருது. அரண்மனை முடியுது, கலையை முடிச்சு போட்டாங்களா? ஜன்னாத் உயூன் தோட்டங்கள் நீரூற்றுகள் எல்லாம் முழுசா குனூஸ் புதையெல்லாம் அவங்க கையில தரப்போறாங்க. அவங்களை கொண்டு போய் கடல்ல மூழ்கடிக்க போறோம், உங்க கையில தரப்போறாங்க முடிச்சங்களே. அல்லாஹ் என்ன காட்டுறேன்? ஈமான். மூசா ஆயுதத்தோட வரவில்லை, மூசா பெரிய பட்டாளத்தோட வரவில்லை, ஈமானுக்குரிய வெற்றி. அன்பு தாய்மார்களே, இப்ப சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் என்ன வேணும்? தாகத்துக்கு தண்ணி வேணும், பசிக்கு சாப்பாடு வேணும், கல்புக்கு ஈமான் வேணும். அல்லாஹ் அப்படிங்கிறாரு. ஈமானை சுமந்து தினந்தோறும் ஈமானை புதுப்பிக்கணும், ஈமானை உரைகளை கேட்கணும். அந்த மஜ்லிஸ்களுக்கு நீங்க சொல்லி போட்டு செய்யணும் வரணும். நாங்க வரோம், நாங்க புத்தகத்தை வைக்கிறோம், நாங்க இருப்போம். வல்லாஹி நான் உங்களை நேசிக்கிறேன். பல ஊர்களுக்கு நான் போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏரியாக்குரிய மக்கள் இயல்புலே நீங்கள் இலகிய மனம் படைத்தவர்கள். உங்களோட நான் பழகியிருக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். எனக்கு தெரியும் உங்களுடைய நீங்க ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு போதை பொருள் வந்து நுழைந்து நம்ம பிள்ளைகளை நாசமாக்குது. ஈமான பயன்படுத்தாதீங்க. பலத்த சோதனைகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னோர்கள் இந்த ஊரை விட்டு வருத்தப்பட்டார்கள். அந்த ஒரு ஈமானை புதுப்பிக்கும் முயற்சியில் இருங்கள். அல்லாஹ் இன்றைக்கு உங்களுக்கு தொடர்ந்து தள்ளப்படுங்க. மறந்துடாதீங்க, வரலாற்றை மறந்துடாதீங்க. அந்த எழுத்துக்கு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். இலங்கையில் இத்தனை பேர் நிற்க உங்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். பேகோட போறதுக்கு, எல்லாத்தையும் விட்டு விட்டு போறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சோதித்தான். அன்பு சகோதரர்களே, அதனால் சொல்கிறேன், இந்த ஈமான் உங்களை உயர்வடை செய்யும். அந்த உத்தம தோழருடைய வரலாறு சொல்ல சொல்ல ஓயாது, சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு தெரியும், அவருடைய நடத்தைகள் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. அந்த ஈமான் அவர்களை முழுக்க மாற்றிச்சு. குடிகாரனை காப்பாற்றுறது கஷ்டம். குடிகாரன் பேச்சு விடுதா போச்சுடுவாங்களே, குடிகாரனுக்கு என்ன, அதாவது அவன் குடிய விடுறது ரொம்ப கஷ்டம். என்ன வாழ்வே குடியா போய் பாலைவனத்தில் எதுவுமே அவங்களுக்கு இல்லை, நைட் லைஃப் தான். இரவு வானத்தை பார்த்து நிலாவை பார்த்து கவிதை படிச்சுட்டு அந்த சுட்ட இறைச்சியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கவிதை படிப்பாங்க, குடிப்பாங்க. அந்த குடியை விடுறாங்கன்றா
அதை நீ படிச்சா தெரியும் அது எவ்வளவு பெரிய தியாகம். ஈமான் நுழைந்த பிறகு அவர் அதனை விட்டார். ஒரு ஆள் விட்டா பரவாயில்ல, இந்த புரட்சி எந்த மன்னனும் செய்யல. ஊரு விட்டது, ஏரியா விட்டது, 1400 ஆண்டுகளாக நாம் விட்டிருக்கிறோம். குடிய வாயில் கூட எடுக்காது அதிகமான மக்கள் இந்த உம்மத்தில் தான் நிற்கிறார்கள். அந்த வாயில் இந்த உலகில் கூட ஒரு சொட்டு வராமல் தூய்மையாக வாழ்ந்து மரணித்தவர்கள் இந்த உம்மத்தில் தான் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் இந்த ஈமானை பறிகொடுத்துவிடக் கூடாது. இந்த ஈமானுடைய பெருமதி அது நம்மளை உயர்த்து. ஈமானால் உயர்ந்த உத்தமர்கள் எக்கச்சக்கமாக வரலாறு சொல்லுகிறது என்றால் அந்த உத்தமர் பட்டியல் பின்னாடி ஒரு மூலையிலாவது நான் வரக்கூடாதா, நீங்கள் வரக்கூடாதா? அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன். ஈமான் என்ற அந்த அற்புதமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் நேசிக்கிறானோ அவர்கள் கல்விகளுக்கு போடக்கூடிய அந்த அற்புதமான நம்பிக்கை, எது நடந்தாலும் அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நம்பிக்கைக்காக வேண்டி நாம் சொல்லுவோம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேர்வழி இது என்று காட்டியதற்கு பிறகு எங்கள் கல்விகளை எல்லாம் திசை திருப்பி விடாதே யா அல்லாஹ். நேர்வழி எடுத்துடாதே யா அல்லாஹ். எங்கள்கிட்ட இருந்து எங்களை நீங்க அல்லாஹ் எங்களை தத்தளிக்க வச்சிடாதே யா அல்லாஹ். நேரான பாதை வெளிச்சமான பயணத்தில் போகிற நம்மளை இருளே மூழ்கடிக்க வச்சிடாதே யா அல்லாஹ். திரும்ப திரும்ப கேட்கணும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக. கல்விகளை புரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வியை நிலைபெறச் செய்வாயாக. யா ரசூலல்லாஹ், உங்கள் தோழர்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா என்று கேட்டார். பெருமானார் திரும்ப திரும்ப அந்த துஆவை கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விரல்களுக்கு மத்தியிலே கல்விகள் இருக்கிறது என்றார்கள். அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில் கல்விகள் இருக்கிறது, புரட்டி போட்டு விடுவான் என்றார்கள். திரும்ப திரும்ப யாரும் மரண வேலை வரைக்கும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக, எப்பொழுது நீ என்னை பொருந்திக் கொள்கிறாயோ அப்பொழுது இந்த பூமியை விட்டு எங்களை எடுத்து விடு என்று கேட்கக்கூடியவர்களாக, முஸ்லிம்களாகவே அண்டி நாம் மரணிக்க கூடாது யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து வரலாறு ஈமானால் எழுதப்பட்ட வரலாறு. மற்றதெல்லாம் சொல்லுவார்கள் பொன்னெழுத்தால் எழுதப்பட்ட வரலாறு. இது ஈமானால் அந்த மண் ரத்தத்தை நனைத்தது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அம்மார் பின் யாசிர், அம்மார் சின்னவர் பார்க்கிறார். தன்னுடைய வாப்பா ஒரு பக்கத்தில், உம்மா இன்னொரு பக்கத்தில். யாசிரை கேட்கிறார்கள், விடுறீங்களான்னு கேட்கிறார். என்ன அவர் செய்த தப்பு? களவெடுத்ததா, கொலை செஞ்சதா, எவர்கிட்டயாவது அபகரிச்சதா, ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருக்கு அநியாயம் பண்ணாரா? இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதான் பிரச்சனை. நட்டு சண்டைகளை வைக்கிறார்கள். ஒரு ஒட்டகம் ஒரு காலில் கட்டப்படுகிறது, மறுபொட்டகம் மறு காலில் கட்டப்படுகிறது. அரபிகள் ஒரு வேலை பண்ணுவார்கள். 2 ஒட்டகத்தை இரு திசைகளுக்கு ஓட விடுவார்கள். ஓட விட்டால் கால் மெல்ல மெல்ல நகரும். அது ரொம்ப வேதனையாக நிற்கும். பார்ப்பவர்கள் பயந்து ஓடுவார்கள். இதுக்கு மேல் வேணாம் பாடுவார்கள். அதுக்கு தான் அப்படி கொலை செய்யறது. கத்தி எடுத்து குத்தினா அது வேற. 2 பக்கத்துக்கு ஒட்டகம் பிரியும். நீ கண்டிப்பா யானை போட்டு மிதிச்சு அப்படி ஆகும். நீ சொன்னாரு காலையில யானை மிதிச்சு துண்டு துண்டா போன ஒரு கதை. இது மாதிரி 2 துண்டா உடம்பு பிரிச்சு வீசப்படுகிறது. சின்ன அம்மாருக்கு தெரிகிறது. சுமையா பெண், முதல் பெண் இஸ்லாத்திற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் வர்றார். யாசிர் ரலியல்லாஹு கொலை செய்யப்படுகிற நேரம் பாலைவனத்து மண் இரத்தத்தால் நனைகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் கொடிகம்பத்தில் பறக்கிறது. பாலைவனத்து சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எல்லா தீன்களை விட மேலாக செய்வான் என்ற செய்தியை யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இரத்தத்தை நனைத்து சொன்ன வரலாறு ஈமானால் எழுதப்பட்ட வரலாறு. சின்ன அம்மார் உம்மா புள்ள பார்க்கிற நேரம், தன்னுடைய தாய் முன்னாடி நிற்கிற நேரம் விடுறீங்களான்னு கேட்கிறாங்க. தெரியும் கொடுமையானது. அல்லாஹ் வேணும் என்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்றார்கள், மாற்ற மாட்டேன் என்றார்கள். சகோதரர்களே, பிள்ளை இல்லைன்னா வேற, எங்களுக்கும் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. மேலுக்கு மேலே விளையாடுவார்கள். அந்த சின்ன வயசு அத்தனை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய வயசு.
யாசிர் அம்மாரை நிப்பாட்டி வைத்து அந்த உம்மாவை சுமையா நடிசத்தில் நிப்பாட்டி அம்பை எடுக்கிறார்கள் கயவர்கள், அம்பை எடுக்கிறார்கள் கயவர்கள். அதாவது அவருடைய அந்த குத்துகிறார்கள், ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. துடிக்கிற நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ். பாலைவனத்து மண்ணே உலகத்துக்கு ஒரு புதிய வரலாறை சொல்கிறது. அல்லாஹ்வை நேசித்த கூட்டம் ஈமான் என்றால் என்ன, அல்லாஹ் ஈமான் என்றால் என்ன, ரப்பை அவர்கள் எப்படி நேசிப்பார்ந்த வரலாறை சொல்லுகிறது. இதையெல்லாம் பார்த்த அம்மா ரலியல்லாஹு அவர்கள் அத்தனை விட்டு விட்டு போகவில்லை. மதீனா வரைக்கும் போகிறார். பள்ளியை கட்டுகிற நாள் கொண்டு வருகிறார் கல்லை தூக்கி கொண்டு. எல்லோரும் ஒரு கல்லை தூக்க அம்மா 2 கல்லை தூக்கி கொண்டு வருகிறார். தன் தாயின் தகப்பனையும் இறந்தவர் அம்மா. அவர் தலையில் ஒரு தூசி ரசூலுல்லாஹ் தட்டுறார்கள். அம்மா நீங்க பாவம் என்றாங்க ரசூலுல்லாஹ், உங்களையும் கொல்லுவார்கள் நாங்க ரசூலுல்லாஹ். வரம்பு மீறிய கூட்டம் உங்களையும் கொல்லும் என்று சொன்னார். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா. யாசிருடைய குடும்பம் சொர்க்கத்தில் இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். உம்மா மகன் பிள்ளை ஜன்னா, ஜன்னாவுடைய வாழ்க்கை கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். மதீனத்து மக்களுக்கு மதீனத்து வரலாறு ஈமானால் எழுதப்பட்ட வரலாறு. அதை நீங்கள் போய் பணத்துக்கு மதிப்பிடாதீர்கள். அந்த பணம் அந்த இதனாலதான் உலகம் இன்றைக்கும் பயம். அமெரிக்காவில் ஒரு பொம்புல தலையில ஒரு துண்டை போட்டா அமெரிக்காவில் பிரான்ஸ்ல அது பயம். நீங்க நினைக்காதீங்க சின்ன துண்டை போட்டதுக்கு பயம் என்று. ஒரு பொம்புல தலையில மறைச்சா அவர்களுக்கு பயம். இந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்பட்டு அந்த பிள்ளைக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டா அரபிகள் ஒன்றுமே இல்லாம நோ குவாலிஃபிகேஷனே இல்லாத அரபிகள் உலகத்தை ஆண்டார்களே. 1924 வரைக்கும் சாம்ராஜ்ய முஸ்லிம்கள் கையில இருந்துச்சு. அவர்கள்ட்ட எதுவும் இல்லாமல் திரும்ப உலகத்தை அவர்கள் கையில எடுப்பார்கள். அதனால் தான் சொன்னார்கள் பொம்பளைகள் தலையில போற நேரம் பிரான்ஸ்ல எவ்வளவோ டாபிக் இருக்கிற நேரம் ஹிஜாப் ஹிஜாப் என்று பயந்தார்கள். ஒரு பொம்பளை அதை மறைச்சா வீட்டுக்குள்ள உள்ள பிள்ளை கராமுவாம். இந்த கராமை படிப்பார் என்றால் துனியா அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்படும் என்று பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் என்ற பாடத்தை நாம் படித்தால் அந்த ஈமான் நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதிலே ஒரு சந்தேகம் வருகிற அளவுக்கு அவர்கள் ஈமானை நிரூபித்தார்கள். தன் ரப்புக்கு முன்னாடி தன் நம்பிக்கை கொண்டதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் ஒரு நாளை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை நாள், அதனுடைய இரவு நேரத்திலே நானும் நீங்களும் இந்த சபையிலே எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஈமானுக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். ரப்பியை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களை சும்மா ரப்பு வெறும் கையோடு அனுப்ப மாட்டார். இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவரையும் ரப்பு வெறும் கையோடு அனுப்ப மாட்டார். ரப்பே எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை பொறுத்து கொள்வாயாக, இறைவனுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே அந்த ஈமானிய பயணத்தில் எங்களையும் எடுத்துக் கொள்வாயாக. அல்லாஹ்வே, இந்த பயணத்தை நாம் படிக்கிற நேரம், அதனால் உயர்ந்தவர்களை படிக்கிற நேரம், உலகத்தில் வேற எதனாலும் இந்த உயர்வை அடைய முடியாது என்று ஒரு மூமின் நம்புகிற அளவுக்கு வரலாறு மிக தெளிவான பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த பதிவுகளை பார்த்து குருடர்களாகவும் செவிடர்களாகவும் நாம் போனால் நாம் அல்லாஹ்வுடைய அன்பை இழந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய ரப்புடைய அன்பை இழந்து விடுவோம். ரப்புடைய பாசத்தை இழந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈமானுக்கு ஒரு நிலை இருக்கிறது. இது தலைப்பின் அடுத்த பக்கம். ஆனால் அதை சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை. ஈமான் நுழைந்தால் நாம் விலை கொடுத்தே ஆகணும். ஈமான் சும்மா நுழையாது. ஈமானுக்கு ஒரு பெரும் விலை இருக்கிறது. அதற்காக பல சோதனைகளை தாண்டி, அவைகளை சகித்து, கண்ணீர் மல்க அவைகளை தாண்டி, அந்த நேரம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த ஈமான் கல்புக்குள் இருக்கு. இல்லை என்றால் அதை அல்லாஹ் இன்னொருவனுக்கு கொடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு கூட்டம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தது. அவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்தான். யா பனி இஸ்ராயீல் உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். ஏ பனி இஸ்ராயீல்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் உங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகள் எல்லாம் சொல்றான். உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். ஒட்டுமொத்த உலகத்திலே உங்களை நான் சிறப்பாக வைத்தேன். நபி தௌராத்தை நபிமார்கள் வந்தாங்க. ஆனால் அவர்கள் ஈமானை சுமக்கிற அளவுக்கு தகுதியாக நிற்கல. அவர்கள் தௌராத்தை மாற்றினார்கள். அதாவது சமணன் கலீலா சின்ன விலைக்கு விட்டார்கள். மார்க்கத்திலே அவர்கள் இறைவன் சொன்னான் என்று அவர்கள் கைகளால் எழுதினார்கள்.
அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்கள் இருந்து ஒரு புதிய உம்மத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த கல்விகளில் இருந்து ஈமானை பறித்தார். இந்த பக்கத்தில் எடுத்தான். மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொழுத ரசூலுல்லாஹ் தொழுகையை வச்சு அல்லாஹ் சொன்னான், திரும்புங்கள் கிப்லா இல்லை. முழு உலகம் இன்றைக்கு காபத்துல்லாவை நோக்கி தொழுது. உம்முல் குர்ஆன் தான் அல்லாஹ் தலைநகரமாக்கின அதான் தலைநகரம். உலகத்தில் அமெரிக்காவில் இருந்தால் காபா எந்த டிரெக்ஷனை காட்டலாம். இதுதான் வருஷத்துக்கு ஒரு முறை உலகத்தில் வரலாறு காணாத ஹஜ் மாநாடு. பல ஜனாசாக்களை தூக்கினாலும் அந்த மாநாடுக்கு பெரிய பணக்காரர்கள் பேமெண்ட்ல படுக்கிறதே விட கஷ்டப்பட்டு கொண்டு அங்கே வந்து நிற்பார்கள். ஹஜ் செய்வது என்பது சாதாரண வேலையில் அவ்வளவு துயரத்தோடு வருவார்கள் என்றால் அந்த மாநாடு நடக்குது என்றால் ரப்புல் ஆலமீன் சொன்னான், நபியே அவர்கள் ஃபெயிலாகி விட்டார்கள். காபத்துல்லா அக்ஸாயில் தொழுகையை திருப்பினான். அவர்கள் வேதத்தை எக்ஸ்பயர்ட் ஆக்கி விட்டான். புதிய வேதத்தை கொடுத்தான், புதிய சட்டத்தை கொடுத்தான், புதிய ஒரு சமூகத்தை உருவாக்கினான். உம்மத்தை மசதான் தான் முஸ்லிம் சமுதாயத்தை சொன்னார். அவர்கள் ஃபெயில் என்றான். எங்களுக்கு தந்துவிட்டு சொன்னான், நீங்கள் இதை பாதுகாக்காவிட்டால் உங்களுக்கு என்று பறித்து இன்னொரு கூட்டத்தில் கொடுப்பேன் என்றான். ரப்பே, இந்த உம்மத்திடமிருந்து நீ பறித்து விடாதையா அல்லாஹ். பெருமானுடைய உம்மத்துக்கு கொடுத்த சிறப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வரலாறை படியுங்கள். ஈமானுக்கு ஒரு விலை இருக்கிறது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்புங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள் சகோதரர்களே. தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுங்கள். உங்களால் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வோடு பேசுங்கள். நீங்கள் இரவுகளில் அல்லாஹ்வோடு பேசுங்கள். அல்லாஹ் உங்களையும் நீ தேர்ந்தெடுத்தான். இந்த இரவுகளிலும் பகல்களிலும் எவ்வளவு வேலை இருக்கிற நேரம் ரப்புக்காக எங்களை நாம் ஒதுக்கிக் கொள்வதற்கு இந்த பாக்கியத்தை அவன் தந்தான். நிச்சயமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார். அப்படி என்றால் இந்த நேரத்தில் அதாவது ஊருடைய ஒற்றுமையை பற்றியும் சொல்லுங்க. அன்பு சகோதரர்களே, ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். ஒற்றுமை என்றது உலகத்திலே சாத்தியமற்ற ஒரு செயல். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒற்றுமையை எப்படி பேசுகிறேன்? ஒற்றுமை என்பது சாத்தியம் இல்லை. கணவன் மனைவிக்கு ஒத்துமை இல்லை, நானா தம்பிக்கு ஒத்துமை இல்லை, ஊர் எப்படி ஒத்துமை? அந்த ஒத்துமையை வாயால் பேச இயலாது. ஒத்துமையை பேச 50 பேரும் தோத்தாங்க. அரசியல் ஒத்துமை பேசுறாரு, கட்சி பிரிஞ்சுட்டு. வீட்டுல ஒத்துமை பேசாது, சண்டை. பாப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துட்டு நிக்கிறாரு, சாகுற வரைக்கும் பார்த்து நிக்கிறான், சொத்தை பிரிச்சுட்டு ஓடுறது. உம்மா அழுதந்து பேசுறா, நீங்க பேமெண்ட்ல போனாலும் பரவாயில்ல, வாழைப்போக்கிலே சாகரிக்க பார்த்துதான் சொத்துக்கு. அதுக்கு மேல என்ன ஒத்துமை? ஆனா ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். இந்த உலகத்துல ஒத்துமை யாருக்கும் செய்யல. நீங்க 10 புள்ளியை பெற்றிருந்தீங்கன்னா சண்டையை பார்ப்பீங்க. ஊர் ஒத்துமையா நிக்க வேண்டாம். ஒரே ஒரு வழி மட்டும்தான் திருக்குர்ஆன் சொல்லுது. கம்மியா நபியே, இது உலகம் அவனுடைய முழு பொருளாதாரம் எல்லாமே எடுத்து விட்டாச்சு. அம்மட்டை விட்டா எவ்வளவு வரும்? உலகத்துள்ள மாளிகைகள் இல்ல, அமெரிக்காவில் மாளிகை இல்ல, உலகத்துள்ள பக்கிங்ஹாம் பேலஸ் எல்லாத்தையும் லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமியா ஒட்டுமொத்த பூமிக்கு வேலை பேசுறோம். நாங்க காணிக்கு வேலை பேசி நிக்கிறோம், பில்டிங் வேலை பேசுறோம். எல்லாம் மாணிக்கத்துல, தங்கத்துல, வைரூரியத்துல, உலகத்துல அம்புட்டு பில்டிங், அம்புட்டு வாங்கலாம், எல்லாத்தையும் ஒஃபர் அடிக்கும். ஒஃபர் விளங்குமா? யார் அடிக்கிறது? ஒஃபர் எப்படி அடிக்கிறது? நல்லா சொல்றா, எல்லாம் வித்தாச்சா, பணம் கிடைக்குமா? அந்த பணத்தை கொண்டு போய் நபியே, ரசூலுல்லாஹ் சொல்றான், எனக்கு இல்ல உங்களுக்கு இல்ல, நபியே மா அல்லப்த பைன் 7 மணி அவங்கள கொஞ்சம் ஒட்டிப்பாங்க. அப்படி சல்லி எடுத்தாச்சு. எடுத்து போய் இவர் கல்வி அவர் கல்வி ஒட்டணும். மல்டி போன் மாதிரி கம்முல ஒட்டுறா, ஒட்டி போடலாம். செருப்பு பிஞ்சா ஒட்டுவாங்க. ஒட்டுங்க, நான தம்பி ஒட்டுங்க, பாப்பா ஒட்டுங்க. அல்ல சொல்ல மா அல்லப்த பைன் ஒட்டவே இல்லாத நபியே, ஒட்டவே மாட்டீங்க. அந்த கல்வி ஒட்டாது. இப்ப நான் ஒரு போயிட்டு சொன்னேன் தானே, உலகத்தை பிடிச்சாங்க. அரபு நாட்டில் ஆயுதம் கண்டுபிடிக்கல, ஒரு அதிசயம் நடந்துச்சு. அவங்க கல்வி ஒட்டிச்சு, உலகத்துக்கு தெரியாது. ஒரே ஒண்ணுதான், தீன் இறங்கினத்துக்கு பிறகு அவங்களுக்கு பகமையை காணல, வைராக்கியத்தை விட்டாங்க, வெறுப்பை விட்டாங்க. தோழர்களை பத்தி பேசாதீங்கடா, என் சகோதரன் ரசூலுல்லாஹ் யாராவது பேச போகல, சொல்ல வேணாண்டா, அவரை நான் சலாமத்தோட பார்க்கணும், அந்த செய்திகளை எனக்கு சொல்ல வேணாண்டா, வேணாம் மனசுங்கட்டாங்க, நல்ல செய்தி கொண்டு வாங்கட்டாங்க. அந்த மதீனாவில் உள்ள ஒற்றுமையை பார்த்த உடனே உலகம் பயந்து பின்னாடி ஓடிச்சு. என்ன கட்டுப்பாடு, என்ன ஒத்துமை? இதுக்கு வேலை இல்லை, இதுக்கு சல்லி இல்லை, இது தீன் மட்டும்தான். இது குழு பிசில் காப்பா மார்க்கத்துக்குள் பூர்ணமா நுழையும்.
அந்த குடும்பம் ஒத்துமையா நிற்கும், அந்த ஊர் ஒத்துமையா இருக்கும். உண்மையான மாற்றத்தில் வராத பட்சத்தில் ஒத்துமை வராது. அதனால உயர ஒத்துமையை பற்றி பேச இயலாது. ஒத்துமை என்பது அல்லாஹ் நிரூபிச்சு காட்டினது. நானா நீங்க சண்டை பிடிக்கல, அப்படியே உட்கார்ந்து சரியா ஃபிலாபத்து அப்படி எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? ஆட்சியாளரே ரசூலை விட்டுட்டு போற டைம்ல கொட்டோ பணம் கொட்டுது, பணம் கொடி என்ன ஹைபர் பிடிச்சாச்சு, இது என்ற கொட்டுது, அவ்வளவு சொல்லி வருகிறது. வெளியூர்கள்ல கடிதம் எழுதுற அளவுக்கு தான் இருக்கிற மன்னருக்கு இருக்கல கட்டுப்படுன்னு சொல்லி இங்க எழுதுவீங்களா? அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அவ்வளவு பணம் அப்படி சொல்லி பயம் இல்லாம நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டா ரசூலுல்லாஹ் மௌத் அடுத்த தலைமைத்துவம் சிம்பிளா தெரிய செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் தான் காட்டினாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டா கேட்டாங்க, மக்கள் பயந்து பண்ணாங்க. உட்கார்ந்து போட்டா அபூபக்கர் சரி இப்படியே ஆட்சி தெரிவு செய்வாங்களா? வீட்டுல ஒரு சின்ன விஷயத்தை ரூம் இந்த உனக்கா எனக்கா இந்த பெரிய பிரச்சனை ஒரு பேச்சு இல்ல. சாரி ரொம்ப வர்றாரு, நீங்க போய் படிக்கிற பள்ளியில பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு எல்லா இடத்துக்கும் பில்டிங் கிடைக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் காட்டு வச்சிருப்பாங்க. அந்த காட்டு நாட்டு இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே வச்சிருக்குது. சகிபத்து பணி சகிதா அந்த தோட்டத்தை அப்படி வச்சிருக்காங்க. அங்கதான் ஒருத்தர் வர்றாரு, இப்படி அன்சாரிகள் காய்ச்சல் மேல ஒரு ரசூலுல்லாஹ் மௌத் கடுகு காய்ச்சல் இருக்கு. வர்றாரு இல்ல வர்றாங்க தீர்மானிச்சு அவர் தலைவரா உம்மத்துல தலைவர் தீர்மானிச்சாச்சு. எல்லாம் அப்படி கட்டுப்படுறாங்க. எல்லாம் அதிசயம். இதெல்லாம் சும்மா பார்த்தீங்கன்னா அதிசயமா தெரியாது. நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா மனித உணர்வோட பார்த்தீங்கன்னா எப்படி இப்படியெல்லாம் வருமா, நடக்கலாமா? என் வீட்டுக்குள்ள இல்லையப்பா, நான் தம்பிட்டே இல்லையே. இந்த அதிசய ஒத்துமையை உங்க ஊர் பார்க்கணும் வேண்டாம். அதிகமாக நீங்க விரும்புறீங்க, தீனுக்குள் நீங்க தூய்மையான நுழைங்க. அந்த தூய்மையான தீனுக்கு கட்டுப்படுங்க. பெருமா அல்லாஹ்ட பேச்சுக்கு கம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன சொன்னாலும் அதுல கிதாக்காரி நீங்கள் வரலாறை ஒழுங்கப்படுத்தி பார்த்தால் அசைய மாட்டீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால சொல்கிறேன், மௌத்துக்கு முன்னாடி ஈமானுடைய சுவை நீங்கள் சுவைத்து பார்க்கணும். அந்த ஒற்றுமையை நீங்க சுவைத்து பார்க்கணும். சுவர் மாதிரி சாபாக்கள் நிற்பாங்கன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதை தீனால் மட்டும்தான் முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நாயன் மன்னித்தர புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.